You be sure just say just what the tape says. ஒளிநடாக்கள் சொல்லுவதையே சொல்ல நீங்கள் லட்சியமுள்ளவர்களாயிருங்கள். Don't say nothing else. See, because I don't say that of my own. It's him that says it. வேறொன்றையும் சொல்லாதீர்கள். புரிகின்றதா? காரணம், இதை நான் என் சுயமாய் சொல்லவில்லை. தேவன் தான் இதை கூறுகிறார். காலை உண்டாயிருந்த ஆசீர்வாதத்தை இன்னும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். நாம் ஒன்றாக கூடி வரும்போது தேவன் நமக்கு செய்கின்ற காரியங்கள் அறியக்கூடாததும் அளவற்றதும் அபரிமிதமுமாயிருக்கிறது. நாம் இந்த ஒப்புக் கொடுத்தலுக்கு பின்பாக காரியங்கள் எப்படி நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை கவனித்தீர்களா? ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதம், வல்லமையின் மேல் வல்லமை, மகிமையின் மேல் மகிமை. ஆமேன். அது மிகவும் அற்புதமாயிருக்கிறது. அவர் தொடர்ந்து அப்படி செய்வார். இங்கு இருக்கின்றவர்களுக்கு சொந்தமான இந்த கைக்குட்டைகளுக்காக நான் ஜெபித்தேன். முதலாவதாக நான் 1-2 வினாடிகள் இங்கு இதை சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் எனக்கு கிறிஸ்துமஸ் அன்பளிப்பாக கொடுத்த இந்த உடைகளுக்காக நன்றி சொல்ல. சகோதரன் நெவில், உங்களுக்கு கொடுக்கப்பட்டதும் அதுதானே. 2 ஆடைகள். பிரசங்கிமார்கள் இதை எப்பொழுதும் உபயோகிக்கலாம். அற்புதமாய் இருக்கிறது. அது நல்லது. இப்பொழுது அவர்கள் அதை அணியும் போது அதிக வேர்வை உண்டாகின்றது. வியர்வை மற்றவர்களை காட்டிலும் துணிகளை அதிகமாக கெட்டுப்போக செய்கிறது. ஆக ஒரு பிரசங்கிக்கு அதிக துணிகள் தேவையாயிருக்கின்றது. மலிவான விலையில் உள்ள பஞ்சு நூலாடைகள் சீக்கிரத்தில் கெட்டுவிடுகின்றது. இவ்விதமான நல்ல துணிகள் நீண்ட காலம் கெடாமல் இருக்கும். சற்று சிந்தியுங்கள். நீங்கள் இதை கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு இந்த துணிகளை கொடுக்கிறீர்கள். இதன் மூலமாக தாங்குகிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த சிறியரான என் சகோதரர்கள் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று இயேசு சொன்னார். ஆனபடினாலே நீங்கள் 2 ஊழியக்காரர்களுக்கு துணிகள் வாங்கவில்லை, நீங்கள் 2 துணிகளை இயேசுவிற்கே வாங்கினீர்கள். அதைத்தான் அவர் சொன்னார், நீங்கள் அதை எனக்கே செய்தீர்கள் என்று. ஆனால் அந்த சிறிய பரலோக தொடுதல் இன்று காலையில் நீங்கள் அதை கவனித்தீர்களா? பீடத்து அழைப்பில்லை, ஒன்றுமே இல்லை. ஆனால் கூட்டத்திற்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் ஜனங்கள் மேல் ஊர்சப்பட்டு அசைவாடினார். தேவ மகிமை அசைவாடி கொண்டு அப்படியே மேலும் கீழுமாக சுற்றிலுமாக வந்து கொண்டிருந்தது. என்னுடைய உண்மையான பாப்டிஸ்ட் நண்பர்கள் சிலர் வால்நட் வீதி பாப்டிஸ்ட் சபையை சேர்ந்தவர்கள் முன்னிருக்கும் திட்டுகளில் நின்று கொண்டு தேவனுடைய வல்லமைக்குள் மூழ்கி கொண்டிருந்தார்கள். ஓ கூட்டத்திற்கு பிறகு நான் அவர்களை சந்தித்தேன். அவர்கள் அது தேவனுடைய வல்லமை என்றார்கள். நான் அது உண்மைதான், நீ நிச்சயமாக இருக்கின்றாயா? தேவனுடைய வல்லமை, அதை குறித்து சொல்ல வார்த்தைகளே கிடையாது. என்ன சொல்வதென்றே உனக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியானவர் அப்படியே கூட்டத்தை ஆண்டு கொள்கிறார். அவர் அதை கொண்டு என்ன செய்ய போகிறார் என்று உனக்கு தெரியாது. சந்தடி இல்லாமல் இனிமையாய் தாழ்மையாய், ஓ சகோதரன் பேட், அது எனக்கு பரலோகம் போல் இருக்கிறது. அந்த விதமான உணர்வுகளை உடைய பழைய மாதிரியானவர்களில் நான் ஒருவன். உங்களுக்கு புரிகின்றதா? காலஞ்சென்ற பால் ரேடரை போன்று ஒரு நேரம் அவர் ஒரு கதையை சொல்லிக் கொண்டிருந்தார். அவரும் அவருடைய மனைவியும் மேஜையில் உட்கார்ந்து கொண்டிருந்தார்களாம். அவள் எங்கேயோ போக வேண்டுமோ அல்லது எதையோ செய்ய வேண்டும் என்றிருந்தாளாம். அவரிடத்தில் என்னால் அதை செய்ய முடியாது என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டு அதை தடுத்து கொண்டிருந்தாராம். ஆக அவர் அவளை பார்த்த போது அவளுடைய கன்னங்களில் கண்ணீர் வடிந்து கொண்டிருந்தது. அவருடைய இருதயத்தில் அவர் அவ்வளவு எளிதில் புண்படக்கூடுமானால் அவள் புண்பட்டவளாகவே இருக்கட்டும், அப்படியே இருக்கட்டும். ஆகவே ஒரு புருஷனை போன்று அவனுடைய காகிதத்தாளை மடித்து தட்டின் மேல் வைத்தான். அவள் வழக்கமாக கதவண்டை வந்து நின்று அவனுக்கு முத்தமிட்டு போய் வாரும் என்று சொல்லுவாள். அவன் வெளிவாசலை கடக்கும் போது கையை அசைத்து காட்டுவாள். அவன் வேலையிலிருந்து திரும்ப வீடு வரும் மட்டும் அது போதுமானதா இருக்கு. ஆக அன்று காலை அவர்கள் புறப்பட்ட போது அவள் கதவண்டை நின்று கொண்டிருந்தாள். அவன் அவளுக்கு முத்தமிட்டு அந்த வெளி மாசல் மட்டும் நடந்து வந்தான். கதவை திறந்து திரும்பி பார்த்தான். அவள் கதவண்டையில் தலை குனிந்தவாறு நின்று கொண்டிருந்தாள். இன்பனும் புட்பட்டவளாகவே இருந்தாள். அவன் அவளுக்கு போய் வருகிறேன் என்று கை அசைத்தான். அவள் அதற்கு போய் வாரும் என்று கை அசைத்தாள். அவன் வழியே நடந்து கொண்டு அவன் சிந்திக்க ஆரம்பித்தான். நான் திரும்பி வீட்டுக்கு வருவதற்குள் எனக்கு ஏதாவது சம்பவித்தால் என்னவாயிருக்கும்? அல்லது நான் வீட்டுக்கு திரும்புவதற்கு முன்னர் அவளுக்கு ஏதாவது நேரிடுமாயின் என்னவாயிருக்கும்? தேவன் எங்களை அழைத்துக் கொண்டால் அவள் எனக்கு எவ்வளவு நல்லவளாக இருந்தால், எவ்வளவு இனிமையானவளாக இருந்தால் என்றெல்லாம் சிந்திக்கலாம். அப்படி அவன் தொடர்ந்து போக போக அவனுடைய இருதயம் இன்னும் கனத்தது. அவன் அப்படியே திரும்பி ஓடினான். வாசலை திறந்து வீட்டிற்குள் ஓடி கதவை திறந்தான். அவன் கதவை திறந்த போது ஏதோ அழிந்து கொண்டிருக்கிறது சத்தம் காதில் விழுந்தது. சுற்றும் முற்றும் பார்த்தான். அவள் கதவிற்கு பின்னாக நின்று கொண்டு அழுது கொண்டிருந்தாள். என்னை மன்னியும், நான் மன்னிப்பு கேட்கிறேன் என்று அப்படியெல்லாம் ஒன்றும் அவள் சொல்லவில்லை. நான் அவளை அப்படியே பிடித்து அவளை மறுபடியுமாக முத்தமிட்டு திரும்பி வாசலண்டை போனேன் என்று அவன் சொன்னான். வாசலுக்கு வெளியே போன போது அவள்
திரும்பவும் கதவண்டை நின்று கொண்டிருந்தாள். அவன் நான் போய் வருகிறேன் என்று சொல்ல அவளும் போய் வாரும் என்றாள். ஆனால் முதல் சொன்னது போன்றே அவள் இப்பொழுதும் சொன்னாள். ஆனால் இந்த முறையில் அதில் ஏதோ ஒரு உணர்ச்சி இருந்தது. ஆக அவ்வண்ணமாகத்தான் அது இருக்கின்றது. அதில் ஒரு உணர்ச்சி இருக்கும் போது உங்களுக்கு புரிகின்றதா, அது உண்மையாகவே தேவனிடத்திலிருந்து வந்ததாகும். இப்பொழுது கொஞ்ச நேரத்துக்கு முன்பு இங்கே நியமிக்கப்பட்டவர்களில் தர்மகர்த்தாவாக முன்மொழிந்த சகோதரன் சாத்மன், இங்க இருக்கிற தர்மகர்த்தாக்கள் யாவரும் இதை அறிந்திருக்கிறார்கள் என்று நான் அறிவேன். ஒரு வருடத்தின் முடிந்து ஆரம்ப ஜனவரி மாதத்தில் எல்லா சபையின் உத்தரவாதங்களும் பாஸ்டர்களும் மூப்பர்களும் போன்றவருடைய பதவி முடிவடைகிறது. அப்படி அவர்கள் தொடர்ந்து இருக்க வேண்டுமானால், நான் பாஸ்டர்களை சொல்லவில்லை, அந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை, தர்மகர்த்தாக்கள், மூப்பர்கள், கண்காணியாளர்கள், ஞாயிற்றுக்கிழமை உபாத்தியாயர்கள் போன்றவர்கள், பாஸ்டர்கள் சபையாரால் தெரிந்தெடுக்கப்படுகிறார்கள். அவர்கள் தொடர்ந்து இருப்பார்கள். பின்பு தர்மகர்த்தாக்கள், மூப்பர்கள், கண்காணிகள், ஞாயிறு பாடசாலை உபாத்தியாயர்கள் உண்மையாகவே தொடர்ந்து இருக்க விரும்பினால் அவர்கள் தொடர்ந்து இருக்கலாம். அவர்களுக்கு இருக்க விருப்பமில்லையானால் அவர்கள் ராஜினாமா செய்யலாம். அது நிமித்தமாக அவர்களுக்கு எதிராக ஒன்றுமில்லை. அப்பொழுது அவர்கள் இன்னொரு ஆண்டு இருக்கலாம். அப்படி தொடர்ந்து இல்லாமற் போனால் அப்பொழுது தெரிந்தெடுக்கப்படலாம். அல்லது வேறு யாராவதோ அல்லது தர்மகர்த்தாவையோ அல்லது வேறு உத்தியோகத்திற்கோ நியமிக்கப்படலாம். அது நிமித்தமாக எந்த ஒரு மனிதனையும் அவன் ஜீவிய காலமெல்லாம் அந்த உத்தரவாதத்தில் அழுத்தி வைக்கிறதில்லை. ஆனால் தேவன் அவனோடு கூட இருக்கிறார், அவனுக்கு உதவி செய்கிறார் என்று அவன் உணருமட்டாக அவனுடைய பங்கை அவன் செய்யலாம். அவனோ அவளுடைய பங்கை பொறுத்தோ அது என்னவா இருந்தாலும் சரி, தேவனுடைய பணியில் தொடர்ந்து இருப்பார்களே. ஆனால் எங்களோடு சேர்ந்து சேவை செய்ய நாங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்கிறோம். புரிகின்றதா? அவ்வழியில் ஒரு மனுஷனுக்கு ஒரு வருடம் சேவை செய்ய வாய்ப்பு உண்டாகும். அவர்கள் அதை எப்படி விரும்புகிறார்கள் என்று காணவும் முடியும். நம்முடைய தர்மகர்த்தாக்களில் சிலரும் கண்காணியாளர்கள் சிலரும் நம்மிடம் அநேக வருடங்களாக இருக்கிறார்கள். அது மிகவும் அருமையாய் இருக்கிறது. ஆகவே அங்கே நிர்ணயிக்கப்பட்ட ஒரு கால வரம்பில்லை. தர்மகர்த்தாக்களோ பாஸ்டரோ அல்லது மற்றவர்களோ இனி சேவை செய்ய இயலாது என்று உணர்வார்களானால் அவர்கள் அதை சபைக்கு தெரிவிக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் ஸ்தானத்தில் வேறு யாரையாவது பொருத்தலாம். இன்றிரவு சம்பவித்தது அப்படிப்பட்ட ஒரு காரியமே. சகோதரன் வில்லியம் மார்கன் தர்மகர்த்தா பதவியிலிருந்து ராஜினாமா செய்த போது அவர்களுக்கு இன்னொரு தர்மகர்த்தா தேவையாயிருந்தது. சகோதரன் சாத்மன் தர்மகர்த்தாவாக வைக்கப்பட்டார். இன்றிரவு வாரியத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டார். சபை இருக்குமட்டாக அது உத்தியோகம் நம்முடைய சபையின் உயர்வை குறிக்கிறது. சபையானது ஒரு பாஸ்டரையோ தர்மகர்த்தாவையோ அதை எடுக்கவோ தள்ளவோ எப்படியா இருந்தாலும் அதிகாரம் உடையதா இருக்கிறது. என்னவா இருந்தாலும் சரி, எல்லாம் சபையை பொறுத்து இருக்கிறது. அது அப்போஸ்தல முறைப்படியா இருக்கிறது. வேதாகம காலத்தில் இந்த விதமாகத்தான் செய்தார்கள். ஆனபடினால் எந்த நபரும் சபையில் சர்வாதிகாரியாக இருக்க முடியாது. நமக்கு அது தேவையில்லை. ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு நபரும் நானும் கூட யாரையாவது தெரிந்தெடுக்கும் போது ஒருவனுக்கு ஒரு ஓட்டுத்தான் உண்டு. எந்த ஒரு மனிதனை போன்றும் ஒரு ஓட்டுத்தான் உண்டு. அது ஏதோ நான் சொல்லுவது அல்ல, அது சபையானது சொல்லுவதாகும். புரிகின்றதா? சரீரத்தில் சபை என்ன சொல்லுகின்றதோ அதுதான். உங்களுக்கு அது பிடித்தமாயிருக்கின்றதா? ஓ, அது வேத வார்த்தைகளின் பிரகாரம் என்று நான் நினைக்கிறேன். அவ்விதமாகத்தான் அது இருக்க வேண்டும். இப்பொழுது இது எனக்கு ஒரு முக்கிய வாரமா இருக்க போகின்றது. நாளைக்கு கர்த்தருக்கு சித்தமானால் வந்திருக்கின்ற எல்லா அழைப்புகளுக்கும் நான் அடுத்த ஆண்டிற்கு ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டியவனாயிருக்கிறேன். நான் அலுவலகத்துக்கு போய் வந்துள்ள எல்லா அழைப்புகளையும் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு போக வேண்டும் என்றிருக்கிறேன். ஆகவே அடுத்த 2 தினங்களுக்கு தேவன் என்னை வழிநடத்தும்படியாய் ஜெபத்தில் இருப்பேன். ஏனென்றால் எவ்வழியாய் போவது, என்ன செய்வது என்றே அறியாதவனாயிருக்கிறேன். அவர் உலகத்தில் இருந்த போது இருந்ததான ஒரு காலத்தில் இப்பொழுது நாம் இல்லை. தேவன் அவரை ஓரிடத்திலிருந்து இன்னொரு நடத்தி சென்றார். அவர் ஒரு பட்டணத்தில் சில மணி நேரம் இருந்து பின்னர் இன்னொரு பட்டணத்திற்கு சென்றார். ஆனால் இன்றைக்கோ வித்தியாசமான ஒழுங்குகள், அமைப்புகள் நமக்கு இருக்கிறது. ஒரு அமைக்கப்பட்ட ஊழியக்கார குழு அநேக காரியங்கள் செய்யப்பட வேண்டியதாக இருக்கின்றது. நான் அதை எவ்விதமாக செய்கிறேன் என்றால், நான் அதை ஆப்பிரிக்காவிலிருந்து வந்ததான எல்லா அழைப்புகளையும், இந்தியாவிலிருந்து வந்த அழைப்புகளையும், கலிபோர்னியா, ஊட்டா, இன்னும் மற்ற வித்தியாசமான இடங்களிலிருந்து வந்ததான எல்லா அழைப்புகளையும் தனித்தனி குவியலாக வைத்து வைப்பேன். அதன் பிறகு நடக்கவும் ஜெபிக்கவும் துவங்குவேன். ஒரு சில வேளையில் என் காரில் ஏறிக்கொண்டு 1 அல்லது 2 நாட்களுக்கு வெளியே போய்விடுவேன். திரும்பி வந்து ஜெபித்துக் கொண்டிருப்பேன். ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு போகும்படியாக என் இதயத்திற்குள் வருமாயின் அப்பொழுது நான் அது ஒரு வெறும் உணர்வா என்று பார்ப்பேன். அதன் பின்பு அது என்னை அவ்வளவாய் உணர்த்தினால் அந்த குறிப்பிட்ட இடமுள்ள அந்த குவியலண்டை சென்று அதிலிருந்து வந்த அழைப்புகளில் ஒன்றை எடுத்து அது எங்கு இருக்கிறது என்று படிப்பேன். அதன் பிறகு அங்கிருந்து துவங்குவேன். நான் அதை செய்வதற்குள்ளான காரணம் இதுதான். சற்று சிந்தித்து பாருங்கள். காற்றிலும் புயலிலும் மேலும் கீழுமாக கடல்களுக்கு மேலாக 70 மணி நேரம் விமானத்தில் பிரயாணம் செய்வதை சிந்தித்து பாருங்கள். சில நேரங்களில் ஒன்றுமே தெரியாது. சில சமயங்களில் உயரத்தில் இருப்பாய், சில நேரங்களில் கீழாக இருக்கும்.
மேகங்களுக்கு ஊடாகவும் தண்ணீர்களுக்கு மேலாகவும் ஆடும், அசையும் தள்ளாடும் 3 இரவுகளும் 3 பகல்களாக இருக்கும். அதன் பின்பு நீ ஏதோ ஒரு நிலப்பகுதியில் காலடி வைப்பாய். அங்கு நீ முதலாவது சந்திப்பது சாத்தானாயிருக்கும். சரி, அங்கிருக்கும் ஊழியர்கள் குழு இதை சொல்லுகிறது. சிலர் இதில் கருத்து வேறுபாடு கொண்டுள்ளார்கள். புரிகின்றதா? அப்பொழுது நீ ஒரு கால் இப்படி சொல்லலாம், ஒருவேளை கர்த்தர் இங்கே வர வேண்டாம் என்று சொல்லுகிறார் போலும் என்று. ஆனால் நீ தேவனால் அனுப்பப்படும் போது எதிராளியை சந்திக்க ஆயத்தமாய் இருக்கின்றாய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் இங்கே காலடி வைக்கிறேன். நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்திருக்கிறேன். அவருடைய வேலை முடிந்து தீரு மட்டும் நான் இங்கே இருப்பேன் என்று நீ சொல்வாய். புரிகின்றதா? அப்பொழுது நீ எதிர்த்து வரும் சக்தியை சந்திக்க ஆயத்தமாயிருக்கின்றாய். ஆக நீங்கள் என்னை நேசிக்கிறீர்கள், நான் அதை அறிந்திருக்கிறேன். ஆகவே நான் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு நடத்தப்பட்டு சரியான ஒரு முடிவை எடுக்கும்படியாக இந்த வாரம் நீங்கள் எனக்காக ஜெபியுங்கள். நான் ஒரு சில உற்சாக கூட்டங்களை நடத்த இருக்கின்றேன். இந்த மாதம் 8, 9, 10 தேதிகளில் நான் புளோரிடாவுக்கு போகிறேன் அல்லது கின்சன் ஜார்ஜியாவுக்கு போகிறேன். கிப்டனுக்கு ஜார்ஜியாவில் 8, 9, 10 தேதிகளில் போகிறேன். இந்த மாதத்திற்கு பதிலாக என்று சொல்கிறேன். அதன் பின்பு நான் கிளாஸ்கோ கென்டக்கி, ஒரு கால் சமர்செட் கென்டக்கி, ஒரு இரவு கூட்டங்கள் ஒருவேளை கென்டக்கியில் உள்ள கேம்பெல்ஸ்வில்லில் இருக்கலாம். சகோதரன் ரோஜர்ஸ் ஒரு இரவு அவருடைய இடத்திற்கு வரும்படியாய் கேட்டுக்கொண்டார். அதை தவிர்க்க வேண்டியதா இருக்கும் போல் இருக்கிறது. சகோதரன் ரோஜருக்காக ஜெபியுங்கள். இன்றைக்கு அவரோடு நாம் ஐக்கியம் வைத்துள்ளோம். நான் அவர் கையை பிடித்த போது அவர் சரீர பிரகாரமாக மிகவும் மோசமாக இருந்தார். ஆகவே இங்கே சகோதரன் ரோஜருக்காக ஜெபியுங்கள். அவர் அங்கே ஒரு பெரிய பொறுப்பை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அது அவரை மிகவும் பலவீனப்படுத்தி மிகவுமாக சரீரத்தில் சுகவீனமாய் இருக்கிறார். அவருடைய மனைவியும் மோசமாக இருக்கிறார்கள். ஆகவே அந்த சிறிய ஜோடிக்காக ஜெபியுங்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருக்கு சித்தமானால் ஒரு இரவு அங்கே வருகிறோம் என்று சொல்லி இருந்தேன். நம்முடைய ஒரு சகோதரி சபையை சேர்ந்த சகோதரன் ரெடல் 62 இருக்கும், மிகவுமாக வெட்கப்படுபவர். இவ்வழியாக போனார், நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. அவர் வீட்டிற்கு வருவார், அவர் ஓயாமல் அரித்து கொண்டே இருப்பார் என்று ஜனங்கள் யூகிக்கின்றனர். ஆனால் அவரிடத்தில் ஏதோ உண்மையானது ஒன்று, ஏதோ உடையவராய் இருக்கிறார். நான் அவருடன் தங்கி இருந்தேன். அப்பொழுது சகோதரன் ரெடல், உங்களால் கூடும் என்று சொன்னேன். அவர், சகோதரன் பிரணாம், கூட்டத்துக்கு முன்பாக நான் எழுப்பி நிற்கும் போது என்னுடைய இருதயம் தொண்டையில் வந்து நிற்கிறது, என்னால் ஒரு வார்த்தையும் சொல்ல முடிகிறதில்லை என்றார். நான் சொன்னேன், அங்கேயே நின்று அதை உள்ளே விடுங்கிவிட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பேசு என்பேன். இப்பொழுது இந்த பெரும் பாதையிலே அவர் இந்த சபையை போன்ற அளவு ஜனங்களுடைய ஒரு சபையை உடையவராய் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார். அதனோடு கூட இருங்கள். அவனுக்கு தேவ அழைப்பு இருக்கிறது. எனக்கு அவனுடைய தகப்பனையும் தாயையும் தெரியும். அவர்கள் மிகவும் அருமையான ஜனங்கள். அதன் பின்பு ஜீனிக்கு ஒரு இரவு கொடுத்தாக வேண்டும். நியூ அல்பேனியா சின்ன சின்ன கூட்டங்கள், இங்கே ஒரு இரவு அங்கே ஒரு இரவு என்று எல்லாம் ஒழுங்கும்படுமையா தூக்கப்படுமையானால், அதாவது ஜனவரி 25ஆம் தேதி என்று முழு சுவிசேஷ கிறிஸ்தவ வியாபார புருஷர்களின் அகில உலக கன்வென்ஷனில் கலந்து கொள்ள மியாமிக்கு புறப்படுகிறேன். அங்கிருந்து கிங்ஸ்டன், ஹெய்டி வழியே கீழாக தென் அமெரிக்கா, அங்கிருந்து மெக்சிகோவுக்கு மேலாக சென்று அங்கிருந்து ஆப்பிரிக்காவுக்கும் அங்கிருந்து ஸ்காண்டினேவியா தேசங்களுக்கும் போவேன். இந்த விதமாக இந்த வருடத்தின் பெரிய பகுதியை கடல் கடந்து நடத்தப்படும் கூட்டங்களுக்காக எடுத்துக்கொள்வேன் என்று நான் நினைக்கிறேன். ஆகவே நான் சரியான முடிவை எடுக்கும்படியாக எனக்காக ஜெபியுங்கள். கர்த்தருக்கு சித்தமாய் இருக்குமானால் இவ்விடமாயிருக்கு, இல்லையே ஆனால் நான் எந்த இடத்திற்கும் எங்கேயும் போக ஆயத்தமாயிருக்கிறேன். அது எங்கிருந்தாலும் சரி, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நான் போக வேண்டும் என்றிருக்கிறேன். தேவன் என்னை வைத்ததான இந்த பூமியின் பொழுதின் மேல் என்னால் நிற்கக்கூடிய மட்டும் மரணம் என்னை கொண்டு போகுமட்டாக அவருடைய ஆராய முடியாத ஐஸ்வர்யத்தை நான் பிரசங்கிக்க விரும்புகிறேன். அவர் மட்டும் எனக்கு உதவி செய்வாரானால் தேவனுடைய கிருபையினால் அதுவே என்னுடைய தீர்மானம். அவர் என்னை விட்டு அவருடைய கரத்தை எடுத்து விடுவாரானால் பிசாசு என்னை கொன்று போடுவான். ஆகவே தேவனுடைய கிருபையின் கரத்தை என் மேல் வைக்கும்படியாய் நீங்கள் ஜெபியுங்கள். நான் அவருடைய நீதியை கேட்கவில்லை, நான் அவருடைய கிருபையை கேட்கின்றேன். புரிகின்றதா? இப்பொழுது அவருடைய நீதி வேண்டாம், என்னால் அதற்கு முன்பாக நிற்க முடியாது. கிருபைக்காகத்தான் நான் வேண்டுகிறேன். ஏனென்றால் நான் தகுதியற்றவன் என்று அறிவேன். ஒருவரும் தகுதி உள்ளவன் அல்ல என்று நான் அறிவேன். அவருடைய நீதியை நாம் கேட்காமல் இருப்பது நலம். அவருடைய கிருபை மட்டுமே நமக்கு தேவை. இன்றிரவு தொண்டை சற்று கரகரப்பாய் இருப்பதனால் இந்த அருமையான கிறிஸ்தவ கூட்டத்தாரோடு பேசும் வாய்ப்பினை என்னால் தவிர்க்க முடியாமல் போயிற்று. நான் இந்த அறிவிப்பை சொல்வதற்கு முன்பு காத்திருங்கள். நான் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். இப்பொழுது நீங்கள் எல்லாரும் ஒரே இருதயமாய் இருக்கும் போது, எல்லாம் இனிமையா நடந்து கொண்டிருக்கும் போது, என்னுடைய சபையாரோடு பேச நான் 1-2 நிமிடங்களை எடுத்துக் கொள்கிறேன். கவனியுங்கள்.
சுவிசேஷத்தில் எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கிரீடம் கொடுத்து வாங்கப்பட்டதான கிரீடம் ஒன்று இருக்குமாயின் அந்த கிரீடத்தில் நீங்கள் நட்சத்திரங்களாய் இருக்கிறீர்கள். இந்த வண்ணமாய் நான் திரும்பி வந்ததை ஒரு நோக்கத்திற்காகவே செய்தேன். நாங்கள் இதை ஒரு வேட்டையின் போது சகோதரன் ராய் ராபர்ட்சன், சகோதரன் பேங்க்ஸ்வுட், நானுமாய் சேர்ந்து போன போது இந்த தீர்மானத்தை எடுத்தோம். நாங்கள் யாவருமாய் நம்முடைய பாஸ்டர் நெவிலை குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். உங்களுக்கு முன்பாக எல்லா நேரத்திலும் இருந்து கொண்டு பாஸ்டர் வேலையை எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருக்கிறார். அவரை நாம் நேசிக்கிறோம். ஆனால் அப்படி இருந்த போதிலும் சகோதரன் நெவில் ஒரு துணை பாஸ்டராக இருந்து கொண்டு அக்காரியங்களை செய்வது சற்று கடினமாய் இருந்தது போன்று காணப்படுகிறது. ஆகவே நாங்கள் ஜெபித்தோம். தேவனுடைய சித்தம் அதை நான் செய்ய வேண்டும் போல் இருக்கின்றது. இப்பொழுது கர்த்தாவே, நீர் எனக்கு உதவி செய்தால் என்னால் இயன்றதை செய்வேன் என்று கர்த்தரிடம் கேட்டேன். என்னுடைய சொந்த அர்ப்பணிப்பை செய்து இப்பொழுது சபையும் அப்படி செய்ய வைத்து கடந்த சில கூட்டங்களில் நமக்கு இருந்த சொற்ப அர்ப்பணித்தலில் தேவன் நம்மை ஆசீர்வதித்தாரானால் நாம் அதை தொடர்ந்து கை கொள்வோமானால் அவர் எவ்வளவு செய்வார். புரிகின்றதா? தொடர்ந்து அப்படி இருங்கள். இப்பொழுது கவனியுங்கள். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்கிறீர்கள். நீங்கள் எப்படி சபையின் முன்பாக வந்து இன்று காலை நின்று கொண்டு அழுது கொண்டு தேவனுக்கு கரங்களை உயர்த்துவார் இருந்தீர்களே, அருமையான ஆவியானவர் உங்களை சுற்றிலும் உங்களுக்கு மேலுமாக அசைபாடினார். பிசாசு சொல்லக்கூடிய கேடான காரியம் ஒன்றுக்கும் செவி கொடாதேயுங்கள். பிசாசு உங்களுக்கு எதையாவது காட்டுவானானால் அல்லது பொல்லாத எதையாவது உங்களிடம் சொல்வானானால், கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கத்தினர்களை குறித்து சொல்வானானால் நீங்கள் அதை நம்ப வேண்டாம். ஏனென்றால் நீங்கள் அதை நம்பின மாத்திரத்தில் உங்களுடைய அனுபவத்தை கரைப்படுத்துகின்றீர்கள். கிறிஸ்துவின் சரீரத்தின் அங்கத்தினர்களில் யாராவது பொல்லாப்பானதை செய்ய காணுவாயானால் யாரிடமும் அதை குறித்து சொல்லாதே. ஆனால் அந்த நபரிடம் அன்போடு கூட போய் அவனை ஏன் திரும்பவும் கிறிஸ்துவிடத்தில் கொண்டு வர முடியாது என்று பார். அப்படி உன்னால் அதை செய்ய முடியவில்லை என்றால் அப்பொழுது இன்னொருவரிடம் சொல், அல்லது அவனையும் உன்னுடன் கூட்டிக் கொண்டு போ. வேத வார்த்தைகள் சொல்லுகின்ற பிரகாரமாய் செய்யுங்கள். புரிகின்றதா? உங்களிடம் யாராவது வந்து இன்னின்ன சகோதரன் இன்னின்ன சகோதரி என்று சொல்வானானால் அதில் ஒரு வார்த்தையும் நம்பாதே. அதை அப்படியே விட்டுவிடு. ஏனென்றால் அது பிசாசு உன்னை கிழித்தெறிய பார்க்கிறான். அவன் உள்ளே வரும்படியாய் எதிர்நோக்கி இரு. ஏனென்றால் அவன் அதை செய்வார். நல்ல மனுஷனாகிய நீ விசுவாசம் அங்கே தரித்து நிற்கட்டும். நீ ஒரு காரியத்தையும் ஏற்றுக்கொள்ளாது. இந்த ஜனங்கள் உங்களோடு கூட உன்னதங்களிலே வீற்றிருக்கிறார்கள். தேவனுடைய ஆசீர்வாதங்களை சுற்றி நம்மோடு ஐக்கியம் கொள்ளுகிறார்கள். மேஜையில் ராபோஜனம் எடுக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று பரிசுத்த ஆவியானவரும் சாட்சி பகருகிறார். நாம் இறக்கு இருதயம் உள்ளவர்களாய் உண்மையான கனிவாய் மன்னித்து அன்பு கூர்ந்து கொண்டு இருப்போம். இன்னொருவன் உனக்கு எதிராக பொல்லாப்பை பேசுவானேயானால் நீ அவனுக்கு எதிராக இனிமையாய் பேசு. அப்பொழுது எவ்வளவு இனிமையானது உன்னிடத்தில் திரும்பி வருகிறது என்பதை கவனியுங்கள். அது சரிதான். எப்பொழுதும் தீமைக்கு நன்மையையும் வெறுத்தலுக்கு அன்பையும் திருப்பிக் கொடுங்கள். நன்றாக இருக்கின்றாளா அந்த குட்டி சிறு பெண் பின்னால் உட்கார்ந்து இருக்கிறவள்? அது நல்லது. நான் அவ்வளவு நன்றி உள்ளவனாய் இருக்கிறேன். அவள் அங்கே ஒரு முடிச்சுக்குள் சிக்கி மடங்கி கடந்தால் கர்த்தராக இயேசுவானவர் தாம் அவளை திரும்ப கொண்டு வந்து இக்கூட்டத்தில் அவளை வைத்திருக்கிறார். அதற்காக நான் மிகவும் நன்றி உள்ளவளாய் இருக்கிறோம். இக்காரணத்து நிமித்தமாக நான் பிரசங்க மேடையை விட்டு போயிருந்தேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னர் அவர்கள் ஜெபித்தார்கள். கர்த்தரிடத்தில் போக முடியாமல் போயிற்று என்று சொன்னார்கள். இப்பொழுது அதை செய்ய நிச்சயம் உள்ளவளாயிருங்கள். தேவனே, உம்முடைய கிருபையினால் தான் நான் செய்வேன். உங்களை தேவனிடத்தில் பணயம் வையுங்கள். யாராவது தீமையாய் சொல்லுவார்களே ஆனால் பரவாயில்லை, நன்மையை திருப்பிக் கொடுங்கள். தீமையை நினைந்தாயிருங்கள். அப்படி நீங்கள் தீமையை நினைப்பீர்களே ஆனால் நீ வெறுமனே மாய்மாலமாக அதை சொல்லுகின்றாய். அப்படியானால் நீ தவறு. நீ உன்னை தொடர்ந்து தேவனுக்கென்று அர்ப்பணித்துக் கொள். அவனுக்கு நன்மை உண்டாகும் மட்டாய் செய்ய வேண்டிய விதம் அப்படிதான். அப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதங்களின் இனிமையானது உன்னுடைய ஆத்துமாவை மூடிக்கொள்ளும். அந்த விதமாகத்தான் ஜெயம் செய்ய முடியும். நீ அன்பினால் இருக்கும் மட்டாய் உன்னை ஒன்றும் சேதப்படுத்தாது. என்ன சொல்கிறீர்கள்? உன்னிடம் பாஷைகள் இருக்குமானால் அவைகள் ஓய்ந்து போம். உன்னிடம் ஞானம் இருக்குமானால் அது மறைந்து போம். தீர்க்க தரிசனங்கள் அவை தவறி போகும். ஆனால் உன்னிடம் அன்பு இருக்குமானால் அது என்றென்றைக்குமாய் தங்கும். புரிகின்றதா? உன்னிடம் அன்பு கூறுகின்றவர்களை மட்டும் அன்பு கூற வேண்டாம். ஆனால் உன்னிடம் அன்பு கூறாதவர்களிடம் அன்பு கூறுங்கள். என்னை நேசிப்பவர்களை நான் நேசிப்பது மிகவும் எளிதானதாகும். ஆனால் உன்னை நேசிக்காதவர்களிடம் அன்பு காட்ட பிரயாசி. நீ ஒரு கிறிஸ்தவனா இல்லையா என்று அங்குதான் நீ உன்னை சோதித்து பார்க்க முடியும். உன்னை நேசிக்காத யாரோ இருந்த போதிலும் உன்னுடைய இருதயத்திற்குள் நீ அவர்களை நேசி. இப்பொழுது நீ அதை செய்யவில்லை என்றால் அப்படியானால் கர்த்தரை பற்றி கொண்டே இரு. அது அங்கே இருக்கிறது. ஏனென்றால் அது சத்தியம் என்று நான் அறிவேன். ஆமேன், அது சத்தியம் என்று நான் அறிவேன். இப்பொழுது நாம் வெளியேற பெற்றதான வார்த்தையை திறக்க போகின்றோம். எபிரேயரின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் ஒரு சிறிய செய்திக்காக திறக்க போகிறோம். கொஞ்சம் தொண்டை கரகரப்பாய் இருக்கிறதே ஒழிய சகோதர சகோதரிகளோட
எனக்கு ஒரு அற்புதமான மத்தியானம் உண்டாயிருந்தது. மாலை 6 மணி அளவிலும் அது தீர்ந்தபாடில்லை. நான் வெறுமனே என் படுக்கறைக்குள் ஓடி என் படுக்கையின் பக்கத்தில் ஒரு சில வினாடிகள் ஜெபித்தேன். எழும்பி வேதத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். அங்கே ஒரு புத்தகம் இருந்தது. நான் அதை எடுத்தேன். அது ஆப்பிரிக்க மொழியில் எழுதப்பட்டிருந்தது. ஆகவே என்னால் படிக்க முடியவில்லை. சில நேரங்களில் படிக்கும் போது ஒரு வார்த்தையை நீ தொடுவாய், அந்த வார்த்தை உனக்கு ஜீவனுள்ளதாக மாறும். அவ்விதமாகத்தான் ஒரு ஊழியக்காரன் அவனுடைய செய்தியை பெறுகிறான். வேதத்தை எடுத்து வாசிக்க ஆரம்பியுங்கள். வேதத்தை வாசியுங்கள். முதலாவதாக நீ அறிவது, நீ எதையாவது தொடுவாய், அதன் பின்பு அதனோட வேறு ஏதோ சேரும். அதன் பின்பு அதன் கீழ் ஒரு கோடு போட்டுவிட்டு பிடதண்டைக்கு போய் அதை வாசி. மீதி காரியத்தை தேவன் செய்வார். பாருங்கள், மீதியான காரியத்தை தேவன் பார்த்துக் கொள்வார். இப்பொழுது சில நேரங்களில் அது அவ்வளவாய் உன்னை தொடும். நீ அதை குறிப்புகளாக எழுதி வைத்துக் கொள்ளும் அளவிற்கு நீ சிந்தித்த கருத்துக்கள் வரும். சீக்கிரமாய் நீ மேடைக்கு வர வேண்டியதாய் உள்ள கூட்டங்களில் சில நேரங்களில் உனக்கு உண்டான அந்த சிறு கருத்துக்களை நீ வாசி. பரிசுத்த ஆவியானவர் தாமே அவைகளை உனக்கு உயிர்ப்பிப்பார். அநேக தருணங்களில் அதை செய்துள்ளேன். இப்பொழுது நாம் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் சில வசனங்களை வாசிப்போம். நாம் ஒரு சில வசனங்களை வாசிப்போம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமுமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அது மிகவும் கொடுத்ததாய் இருக்கின்றது இல்லையா? 3ஆம் வசனத்தை நாம் மறுபடியும் வாசிக்கின்றேன். கூர்ந்து கவனியுங்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். தேவனுடைய வார்த்தை. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினாலே அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்னுமே சாட்சி பெற்றான். 500 வருட ஜீவியமும் கூட. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். நாம் நம்முடைய தலைகளை வணங்கி சிறிது நேரம் ஜெபிப்போம். கர்த்தாவே, எங்களுடைய மிகுந்த கிருபையுள்ள தேவனும் பிதாவே, எங்களுடைய நன்றி செலுத்துதலோடு நாங்கள் இப்பொழுது உம்முடைய சமூகத்துக்குள்ளாய் மறுபடியுமாய் வந்திருக்கிறோம். நாங்கள் எங்கள் தலைகளை வணங்குவது நிமித்தமாக உம்முடைய சமூகத்துக்குள்ளாக இருக்கின்றோம் என்ற உணர்வுள்ளவர்களாய் இருப்பதோடு மட்டுமல்லாமல் உம்முடைய சமூகத்தில் தொடர்ந்து இருக்கிறோம் என்று நாங்கள் விசுவாசிக்கின்றோம். ஏனென்றால் கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறது என்றபடினாலே உமக்கு எல்லா காரியங்களும் தெரியும். இருதயத்தின் சிந்தனைகள் உமக்கு தெரியும். ஆகவே கர்த்தாவே, எங்கள் தலைகளை வணங்கி இருப்பதன் காரணம் உமக்கு எதிராய் செய்த எங்களுடைய பாவங்களையும் மீறல்களையும் நீர் எங்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்ற விண்ணப்பத்தை கேட்டுக்கொள்ளும்படியாய்த்தான். அதன்படியாய் இன்னும் ஒரு விசை உம்முடைய கிருபையானது எங்களுக்கு நீட்டப்பட்டு எங்களுடைய உதடுகள் பேசும்படியாகவும் காதுகள் கேட்கப்படும்படியாகவும் நீர் அவைகளை திறக்கும்படியாகவும் இன்றிரவு உம்முடைய வார்த்தையானது எங்களுக்கு உண்மை பொருளாக ஆகும்படியாகவும் செய்யும். இப்பொழுது நாங்கள் வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட இந்த ஒரு சில வசனங்கள் இந்த உலகத்தில் காண முடியாது இருக்கின்ற உம்முடைய சரீரத்தின் ஒவ்வொரு அங்கத்தினருக்கும் இது ஒரு பெரிய உதவியாய் ஆகும்படியாய் செய்யும். உம்முடைய ஆவிக்குரிய சபைக்கும் சபையின் முதற் பிறப்புக்கும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே வாங்கப்பட்டதானே, கழுவப்பட்டதானே, பரிசுத்தமாக்கப்பட்டதானே அந்த சபையானது கரைத்திரை முதலானவைகள் ஆற்றதாக அந்த நாளில் தேவனிடத்தில் சமர்ப்பிக்கும்படியாய் செய்யும். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையினாலும் நீதியினாலும் தேவனுடைய நன்மைகளுக்கு நாங்களும் பங்காளிகள் என்று விசுவாசிக்கும்படியான நம்பிக்கையை தந்தமைக்காக நாங்கள் நன்றியை உமக்கு செலுத்துகிறோம். நீர் எல்லா வியாதியையும் சுகப்படுத்துவீர் என்று நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம். வலியினால் மடங்கி படுத்துக் கொண்டிருந்த அந்த சிறு பெண்ணை சில நாடுகளுக்கு முன்னர் நீர் தொட்டபடினாலே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். அந்த சிறு பிள்ளைத்தனமான விசுவாசத்தில் அவள் ஊமையும் உம்முடைய கிருபையும் ஏற்றுக்கொண்டு அவள் நடக்கின்றதை காண்கின்றோம். இதற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். கென்டக்கியில் உள்ள சகோதரி
பேக்குரியின் சிறு பிள்ளைக்காகவும் சகோதரன் நெவிலினால் சொல்லப்பட்டவர்களுக்காகவும், ஓ தேவனே, எங்குமுள்ள வியாதியஸ்தர்கள் எத்தனையோ முகாம்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக கர்த்தாவே, உம்மை அறியாமலும் ரட்சிக்கப்படாதவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் தங்கள் பாவங்களில் மரிக்க வேண்டி இருக்குமானால் நீர் இருக்கும் இடத்திற்கு அவர்கள் வர முடியாது. நீர் எங்களுக்கு சாட்சியும் வல்லமையும் வார்த்தையை பேச தைரியத்தையும் எப்பொழுது அதை பேச வேண்டும் என்று அறியும் ஞானத்தையும் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறோம். நாங்கள் போதுமான அளவு பேசிய பிறகு பரிசுத்த ஆவியை பற்றியும் அவருடைய கிரியைகளை பற்றியும் அவர்கள் வியக்கவும் ஆச்சரியப்படும்படியாக அவர்களை விட்டு நாங்கள் கடந்து செல்லும்படியாக நீர் அப்பொழுது எங்களோடு பேசும். அதை அறியும் கர்த்தாவே, இப்பொழுது எங்களுக்கு செபிக்கொடும். நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கேட்கிறோம். ஆமென். ஒரு குறுகிய நேரம் புலன்களை குறித்து, புலன்கள் என்ற பொருள் பற்றி நான் பேச விரும்புகிறேன். ஒரு இயற்கையான மனிதன் ஐம்புலன்களை உடையவனாய் இருக்கிறான் என்று நாம் போதிக்கப்பட்டிருக்கின்றோம். அவனுடைய பூமிக்குரிய வீட்டோடு தொடர்பு கொள்ளும்படியாய் தேவன் இந்த ஐம்புலன்களையும் அவனுடைய பூமிக்குரிய வீடோடு தொடர்பு கொள்ளும்படியாக கொடுத்திருக்கிறார். இந்த ஐம்புலன்களும் காணுதல், ருசித்தல், உணர்தல், நுகர்தல், காதால் கேட்டல் என்று இவை அறியப்பட்டுள்ளன. இந்த ஐம்புலன்களும் இயற்கையான மனிதன் அறிந்திருக்கிறான். அவைகள் நன்மையானவைகள். இவைகளில் ஒன்று கிரியை செய்ய முடியாமற் போனால் நம்முடைய வழக்கமான ஜீவியத்தை ஜீவிக்கவோ அல்லது இயக்கவோ முடியாது. உன்னுடைய பார்வை, காதால் கேட்டல், உணர்ச்சி, நுகர்தல் அல்லது ருசித்தல், இவைகள் இல்லாமல் நாம் ஒரு சாதாரண மனிதனாய் இருக்க முடியாது. ஏதோ குறைவுபடுகிறது. அந்த புலன் கிரியை செய்யாமல் நம்முடைய ஜீவியத்தின் ஏதோ ஒரு பகுதி தொடர்பு கொள்ள முடியாமல் போகிறது. அவைகள் நன்மையானவைகளாய் இருக்கிறது. அவைகள் நமக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் இருக்கிறது. இவைகள் நமக்கு தேவனால் கொடுக்கப்பட்டவர்களாய் இருக்கிறது. தேவன் அந்த புலன்களை உங்களுக்கு தந்தார். ஆனால் அவைகள் உங்களுக்கு ஒரு ஈவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் இந்த புலன்களை எவ்விதமாய் எதற்கு இயங்கும்படியாய் செய்கின்றீர்களோ அதை பொறுத்துதான் உங்களுடைய ஜீவியத்தின் கட்டுப்பாட்டை பொறுத்திருக்கிறது. எவ்விதமாய் அவைகளை இயங்க செய்கின்றீர்களோ அதை பொறுத்திருக்கிறது. நீங்கள் என்ன காணுகின்றீர்களோ, நீங்கள் என்ன காதால் கேட்கின்றீர்களோ, நீங்கள் என்ன ருசிக்கின்றீர்களோ, நுகர்கின்றீர்களோ அல்லது உணர்கின்றீர்களோ, அந்த புலன்கள் எவைகளுக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கின்றதோ அவைகளே உங்களை ஆண்டு நடத்தும். இந்த ஐம்புலன்கள் நமக்கு இருக்கின்றபடினால் நாம் தேவனுக்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆனால் நம்மை நடத்தும்படியாக இவைகள் எவ்விதத்திலும் நமக்கு கொடுக்கப்படவில்லை. இவைகள் இயற்கையான தொடர்புக்காய்த்தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆனால் உங்களுக்கு ஆறாவது புலன் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஆறாவது புலன் கிறிஸ்தவர்களுக்கே உரியது. நீங்கள் கிறிஸ்தவர்களாய் ஆகுமட்டாய் இந்த ஆறாவது புலனை உடையவர்களாய் இருக்க முடியாது. ஒரு இயற்கையான மனிதன் இயற்கையான 5 புலன்களுக்கு அதிகமாக பெற்றுக்கொள்ள உண்டான ஒரே ஒரு வழி இதுவே. ஆனால் இந்த ஆறாவது புலன் விசுவாசம் என்பது ஒரு கிறிஸ்தவனுக்கு நன்றாய் அறியப்பட்டுள்ளது. உன்னை ஆண்டு கொள்வதும் உன்னை நடத்துவதும் அதுவே. மற்ற எல்லா 5 புலன்களுக்கும் மேலாக இது மேம்பட்டது. இது ஏனைய 5 புலன்களை காட்டிலும் மேம்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. இந்த ஆறாவது புலனை நாம் பெற்றுக்கொண்டபடியினாலே இனி இந்த 5 புலன்களும் நன்மையானதல்ல என்று நான் சொல்ல மாட்டேன். ஆம், அவைகள் நன்மையானவைகள் தான். இந்த 5 புலன்களும் தேவனால் உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அவைகள் உபயோகப்படுத்தப்பட வேண்டியவர்களாய் இருக்கின்றது. ஆனால் இந்த 5 புலன்களும் தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக கிரியை செய்யுமானால் அப்பொழுது அவைகள் பொய் சொல்லுகிறவைகளாகும். இப்பொழுது ஆறாவது புலனால் பொய் சொல்ல முடியாது. அது ஒரு மேம்பட்ட புலன். அதை குறித்து தான் பேச இருக்கின்றேன். இன்று காலை நான் ஒரு மேம்பட்ட அடையாளம் என்பதை குறித்து பேசினேன். இன்றிரவு ஒரு மேம்பட்ட புலன் என்பதனை பற்றி பேசுகிறேன். அந்த மேம்பட்ட புலன் பரிசுத்த ஆவியாய் இருக்கிறது. உங்களுக்குள் வாசமாய் இருக்கின்ற தேவனுடைய விசுவாசம். நீ மட்டும் இந்த 5 புலன்களும் ஆறாவது புலனுக்கு கட்டுப்பட்டிருக்க விடுவாயானால் அது உன்னை நடத்தி இந்த 5 புலன்களையும் ஆறாவது புலன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும். ஆவிக்குரிய, ஏனென்றால் இயற்கையான புலனை காட்டிலும் அது அவ்வளவு உயரமாய் இருக்கிறது. ஆவிக்குரிய மனிதன் எப்படி இயற்கையான மனிதனுடைய மேல இருக்கின்றானோ அதே போன்று எப்படி வானம் எல்லாவற்றுக்கும் மேலாக உயரமாக இருக்கின்றதோ அதே விதமாகத்தானே ஒரு இயற்கையான மனிதனை காட்டிலும் அவனுடைய 5 புலன்களை காட்டிலும் அது அதிகமாக இருக்கிறது. இது உங்களால் காண முடியாத காரியங்களை விசுவாசிக்கும்படியாய் செய்கிறது. இந்த 5 புலன்களும் சிந்திக்க முடியாத காரியங்களில் நீ கிரியை செய்யும்படியாய் அது செய்யும். இந்த 5 புலன்களுக்கு உள்ளாக பிசாசு நுழைந்து உனக்கு பொய்யை சொல்லும். ஆனால் அந்த மேம்பட்ட புலனை அவனால் தொட முடியாது. அவன் அடைய முடியாத ஒன்றாய் அது இருக்கின்றது. அது தேவனிடத்திலிருந்து வருகின்றது. அது விசுவாசம் என்று அழைக்கப்படுகின்றது. விசுவாசம் தான் அந்த பெரிதான காரியம். இந்த 5 புலன்களும் அந்த ஆறாவது புலனை கட்டுப்படுத்துகிறதில்லை. ஆனால் ஆறாவது புலன் இந்த 5 புலன்களையும் கட்டுப்படுத்துகின்றது. மேம்பட்ட புலனானது இயற்கையான புலன்களை கட்டுப்படுத்துகிறது. இந்த 5 புலன்களும் காணுதல், ருசித்தல், உணர்தல், நுகர்தல், காதால் கேட்டல்,
இவைகளாகும். இந்த மேம்பட்ட புலன் தான் உங்களை தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கும்படியாக செய்கின்றது. ஏனென்றால் அதை குறித்து மட்டுமே அது பேசும். உன்னால் காண முடியாத, ருசிக்க முடியாத, நுகர முடியாத, உணர முடியாத அல்லது காதால் கேட்க முடியாத காரியங்களை நீங்கள் விசுவாசிக்கும்படியாக அது செய்யும். ஏனென்றால் அது தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளும். அது அந்த வார்த்தையை உனக்கு கொண்டு வரும். தேவனுடைய வார்த்தையை அல்லாமல் அதற்கு புறம்பாக இருக்கின்ற எதிலும் நடக்க முடியாதபடி செய்யும். விசுவாசத்தை கொண்டு விசுவாசம் அது செய்கின்றது. இப்பொழுது இந்த புலன்களை குறித்ததான விளக்கத்தை கொடுப்பதில் இயற்கையான மனிதன் இந்த புலன்களோடு பிறந்திருக்கின்றபடினாலே இவைகளை இயற்கை தந்த புலன்களாய் இருக்கிறது என்பதை கண்டோம். இந்த ஒரு காரியமே அவன் அறியக்கூடிய ஒன்றாகும். அவனுடைய புத்தி சாதுரியமான சிந்தனையில் ஒரு மனிதனை போன்றுதான் அவனால் சிந்திக்க முடியும். ஒரு மனிதனை போன்று அவனால் காண முடியும். ஒரு மனிதனை போன்று அவனால் புரிந்து கொள்ள முடியும். ஒரு மனிதனை போன்று காதால் கேட்க முடியும். ஆனால் அவன் ஆண்டு கொள்ளப்படும் போது அல்லது புரிதி சிருஷ்டி ஆகும் போது அல்லது நாம் அழைப்பது போன்று மறுபடியும் பிறக்கும் போது அச்சமயம் அந்த ஆறாவது புலன் அவனை அப்படியே பற்றிக் கொள்ளுகின்றது. அப்படி சம்பவிக்கும் போது அந்த மேம்புலனானது அவனை ஒரு வாரையான நிலைமைக்கு கொண்டு வருகின்றது. அந்த நிலையில் அவன் கேள்விப்படாததை விசுவாசிக்கும்படியாக அவனுக்கு அது செய்யும். அவனால் காண முடியாத காரியங்களை அவன் விசுவாசிக்கும்படியாக செய்யும். அவனால புரிந்து கொள்ள முடியாத காரியங்களை அவனால புரிந்து கொள்ள வைக்கத்தக்கதான விசுவாசம் அவனுக்கு இருக்கும். அவன் எப்படியாயினும் அதை விசுவாசிக்கிறான். ஏனென்றால் அவன் அந்த ஆறாவது புலனாலே அவன் ஆண்டு கொள்ளப்படுகிறான். அந்த மேம்பட்ட புலன் அதை அறிந்து கொள்வது எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது, அதை விசுவாசிப்பது எவ்வளவு சுலபமா இருக்கிறது என்பதை சிந்திக்கிறது எவ்வளவு அற்புதமா இருக்கிறது. நீங்கள் புதுப்பிக்கப்படாமல் உங்களால் அதை விசுவாசிக்க முடியாது. பரிசுத்த ஆவியினால் அன்றி ஒருவனும் இயேசுவை கிறிஸ்து என்று சொல்லாதிருப்பானாக என்று வேதம் சொல்லுகிறது. கடந்த வாரத்தில் அதை குறித்து சிந்தித்தோம். விசேஷமாக பெந்தேகோஸ்தே விசுவாச ஜனங்களுக்கு அது ஒரு எழுதலுக்கு ஏதுவானதொன்றாக இருக்கிறது. நான் அதை சொல்லுவதை அவர்கள் கேட்கும் போது இயேசு யோவான் 5:24 என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. நித்திய ஜீவன் தேவனிடத்திலிருந்து மட்டும்தான் வரும். பரிசுத்த ஆவியினாலே அன்றி இயேசுவை கிறிஸ்து என்று ஒருவனும் சொல்லாதிருப்பானாக. நீங்கள் மற்ற யாரோ ஒருவன் சொன்னதை, உங்களுடைய அறிவினால் கற்றுக்கொண்டதை, இயற்கையான ஐம்புலன்களினால் நீ கற்றுக்கொண்டதை மட்டுமே எடுத்துக் கொள்கிறீர்கள். ஆனால் ஆறாவது புலன் பரிசுத்த ஆவி வரும்போது இந்த 5 புலன்களின் விவாதங்களையும் அது எடுத்து போடும். நீ காணக்கூடாததும், ருசிக்க கூடாததும், உணரக்கூடாததும், நுகரக்கூடாததும் அல்லது காதால் கேட்க கூடாததுமான காரியங்களை நீங்கள் விசுவாசிக்க செய்யும்படியாய் அந்த ஆறாவது புலனுக்குள் உன்னை அது உனக்கு ஏதோ செய்கிறது. அப்பொழுது நீ சொல்ல முடியும் இயேசுதான் கிறிஸ்து என்று. ஏனென்றால் நீயே அதை ருசித்தபடியினாலே. அது ஏதோ அறிவு உனக்கு போதித்த பாரமல்ல, ஆனால் நீயாகத்தானே அனுபவத்தில் கண்டதாயிருக்கிறது. சகோதரன் பிரண்ணாமே, அப்படியானால் ஆறாவது புலன் செய்கிறது தான் என்ன? ஆறாவது புலன் ஏன் வர வேண்டும்? ஆறாவது புலன் இந்த காரணத்திற்காகத்தான் வருகின்றது. ஆறாவது புலன் விசுவாசமாய் இருக்கிறது, மேம்பட்ட புலனாய் இருக்கிறது. ஆறாவது புலன் இந்த காரணத்திற்காகத்தான் வருமானால் தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக இருக்கின்ற எல்லா காரியங்களையும் உனக்குள் இருக்கின்ற இந்த 5 புலன்களும் மறுக்கும்படியாக செய்ய வைக்கும். அதற்காகத்தான் ஆறாவது புலன் எல்லா வாக்குவாதங்களையும் அப்புறப்படுத்துங்கள் என்று வேதம் பேசுகிறது. உன்னால் இந்த 5 புலன்களால் விவாதிக்க முடியும். ஏன் இந்த மனுஷன், இவனுக்கு ஏன் என்றெல்லாம் விவாதிக்க முடியும். ஆனால் இந்த ஆறாவது புலன் இவைகளை எல்லாம் காண்கிறதில்லை. அது அவ்வளவாய் அதையெல்லாம் கடந்ததாய் இருக்கிறது. அதைவிட அது அவ்வளவு உயர்ந்ததாய் இருக்கின்றபடியினால், அதாவது அதை குறித்து எந்த விதமான விவாதமும் இல்லாமல் இருக்கும் அளவிற்கு உயர்வாய் இருக்கிறது. நாம் அதை விசுவாசிக்கிறோம். இந்த 5 புலன்களும் அதை குறித்து சொல்வதை காட்டிலும் அது எவ்வளவோ அப்பாற்பட்டதாய் இருக்கிறது. இப்பொழுது நாம் ஒரு சுகமளிக்கும் ஆராதனைக்காக ஆயத்தமாகிறோம். நாம் அதை விசுவாசிக்கிறோம். நீங்கள் அந்த ஆறாவது புலனினால் நடக்கிறீர்கள். நீங்கள் அந்த ஆறாவது புலனினால் பேசுகிறீர்கள். அந்த ஆறாவது புலனை கொண்டு ஜீவிக்கிறீர்கள். நீங்கள் அந்த ஆறாவது புலனால் மறிக்கிறீர்கள். அந்த ஆறாவது புலனால் எழுந்திருக்கிறீர்கள். அந்த மேம்பட்ட புலன் உனக்குள்ளாக இருக்கின்ற ஏதோ ஒரு இயற்கையான மனிதன் என்னவோ அதை காட்டிலும் அது வித்தியாசமானது. ஒரு இயற்கையான மனிதன் இவைகளைத்தான் உடையவனாய் இருக்கிறார். இவைகள் மட்டும் இந்த ஆறாவது புலன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர கூடுமானால் இவைகள் எல்லாம் நன்றாய்தான் இருக்கும். இயற்கையான மனிதன் தேவனுடைய வார்த்தையை வாசித்த பின்பு அது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறது என்று சொல்லுமானால் அது சத்தியத்தை பேசுகிறதா இருக்கிறது. ஆனால் அது வாசித்து விட்டு அது எல்லாமுமாய் தேவனுடைய வார்த்தை இல்லை, அல்லது இருந்தது, அது ஏதோ காரியம் ஒரு நேரத்தில் இருந்தது ஆனால் இப்பொழுது இல்லை என்று சொல்லுமானால் அந்த சமயத்தில் அந்த ஆறாவது புலன் உள்ளே வந்து அவர் நேற்று மீண்டும் என்று மாறாதவராய் இருக்கிறது என்று சொல்லும். புரிகின்றதா? அதுதான் அந்த வித்தியாசம். அக்காரணத்தினால் தான் அநேக ஜனங்கள் சுகமாக்கப்பட முடியாதவர்களாய் போகிறார்கள். அறிவாற்றலினால் அதை பற்றின எண்ணத்தை உடையவர்களாய் இருக்கின்றபடினால் அவர்கள் வர முயற்சிக்கிறார்கள். அவர்கள் நாங்கள் இதை செய்கிறோம் அல்லது நாங்கள் இதை விசுவாசிக்கிறோம் என்றபடியெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் அந்த ஆறாவது புலனானது அதை கூறுமானால் அந்த ஆறாவது
ஆறாவது புலனிலிருந்து அவர்களை அசைக்கத்தக்கதாக அங்கே ஒன்றுமே இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக இருக்கின்ற எந்த காரியத்தையும் மறுப்பதற்காகத்தான் அந்த ஆறாவது புலன் மனிதர்கள் மேல் வருகிறது. எந்த அறிகுறியையும், தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு முரணாக இருக்கின்ற எந்த அறிகுறியையும் அவன் மட்டும் ஒரு மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவனாய் இருப்பானாயின் ஆறாவது புலனானது அது அப்படி அல்ல என்று சொல்லும். ஒரு நாஸ்திகன், ஒரு அவிசுவாசி ஒரு கிறிஸ்தவனை நெருங்கி வருவானானால் முதலாவது காரியம், அவன் இங்கே பாருங்கள் பரிசுத்த ஆவி என்பதனை போன்று அப்படி ஒரு காரியமே இல்லை. அதில் நீங்கள் ஏதோ தவறி போயிருக்கிறீர்கள், நீங்கள் பைத்தியமாய் இருக்கிறீர்கள், ஆகவே அப்படிப்பட்ட காரியத்தை விசுவாசிக்கிறீர்கள், அதை போன்றது ஒரு காரியமே இல்லை என்று சொல்லுவான். அந்த ஆறாவது புலன் நேரடியாக கிரியைக்கு போகிறது. பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் எங்கே பெற்றுக்கொள்ள முடியாது என்று நான் உங்களுக்கு வேதத்திலிருந்து காட்டுகிறேன். பாருங்கள், சீஷர்கள் எங்கே பெற்றுக் கொண்டார்கள் என்று என்னால் காட்ட முடியும். சரி பாருங்கள் என்று நீங்கள் சொல்லலாம், ஆறாவது புலனானது உன்னை சுட்டி காட்டி, ஆனால் அவர் சொல்லுகிறார் வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் என்று சொல்லும். சரி, அவர்களுடைய பிள்ளைகள் அது குறிக்கிறது, அது நீங்கள் என்று அர்த்தமில்லை, அது உனக்காக அல்ல. ஆனால் அந்த ஆறாவது புலன் அதை விட மேலாக அறிந்துள்ளது. ஏன்? அது ஏற்கனவே உனக்குள் இருக்கிறது, அது மிகவும் காலம் கடந்ததா இருக்கிறது, நீங்கள் ஏற்கனவே அதை பெற்றுக் கொண்டவர்களாக இருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவி என்று அப்படி ஒரு காரியமே இல்லை என்று போதிக்கின்ற ஜனங்கள் அவர்கள் என்ன பேசுகிறோம் என்பதையே அறியாதவளாய் இருக்கிறார். ஒரு நேரத்திலே ஆப்பிளின் தோலை உரித்துக் கொண்டிருந்த அந்த சிறு பையனை போன்று ஒரு கூட்டத்தை பற்றி விவாதித்துக் கொண்டிருந்த போது அந்த பையன் கேட்டான், அவர்கள் உனக்கு என்ன வேண்டும், இங்கு மேலே உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார்கள். அவனோ உன்னை ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்றான். அவன் ஆப்பிளை சாப்பிட்டுக் கொண்டு அதை அனுபவித்துக் கொண்டு ஒரு சாதாரணமானவன் ஏதோ ஒரு குற்றவாளியான ஒருவனை போன்றுள்ளான். ஒரு பல் முன்னாக நீட்டிக்கொண்டு ஒரு அழுக்கான மேலாடை அணிந்தவனாய் தலை மயிரானது முகத்தின் மேல் தொங்கிக் கொண்டிருக்க காணப்பட்டான். அவன் நான் உன்னை ஒரே ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்றான். அந்த சமயம்தான் அந்த நாஸ்திகன் தேவன் என்று ஒன்று இல்லவே இல்லை, அவையெல்லாம் வெறும் ஒரு எழுச்சி தான், அது ஒரு அர்த்தமே இல்லாதது, அவ்வளவே தான் அது என்று சொன்னான். அந்த பையன், திருவாளரே உம்மை ஒரு கேள்வி கேட்க வேண்டும், இந்த ஆப்பிள் இனிப்பா இருக்கின்றதா அல்லது புளிப்பா இருக்கின்றதா என்று கேட்டான். அவன் எனக்கு எப்படி தெரியும், நான் அதை சாப்பிடவில்லை என்றான். அந்த பையன் அதைதான் நான் நினைத்தேன் என்று சொல்லிவிட்டு திரும்பி நடந்து போய்விட்டான். கர்த்தரை நீங்கள் ருசி பார்க்காமலேயே இருக்கும் நீங்கள் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? நீங்கள் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொள்ளாமலேயே அவர் உண்மை பொருளாய் இருக்கிறாரா அல்லது அப்படி இல்லாது இருக்கிறாரா என்று நீங்கள் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அது விசுவாசமா அல்லது வல்லமையா என்று நீங்கள் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? சொல்ல முடியாத சந்தோஷமும் மகிமையால் நிறைந்ததுமா இருக்கிறது. அதை நீங்களாக ருசித்து பார்க்காமல் அது அப்படி இல்லை என்று உங்களால் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ஆறாவது புலன் உங்களை அங்கு கொண்டு வழி நடத்துகிறது. ஆறாவது புலன் உங்களுக்கு அதை அறிவிக்கிறது. எந்த விதமான அறிவாற்றலிலான வல்லமையும் இல்லை, அதை ஒருபோதும் உங்களிடத்திற்கு கொண்டும் வராது. அறிவாற்றலினால் ஆன வல்லமை விவாதித்து, ஏன் அது மன தத்துவம், அது ஏதோ இப்படியான ஒரு வழி, அது ஜனங்களோடு ஒரு உணர்ச்சி வசப்படுத்ததா இருக்கிறது என்று சொல்லுவார். ஆனால் ஆறாவது புலன் வரும்போது அந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அது மறுத்து நேரடியாக அந்த மனுஷனை தேவனின் மடிக்கு அனுப்பி, தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசத்தினால் ஆபிரகாம் விசுவாசத்தினால், ஈசாக்கு விசுவாசத்தினால், யாக்கோபு அதை செய்கின்றது ஆறாவது புலன். எல்லா அறிகுறிகளையும் எந்த உணர்வானாலும் எழுச்சியானாலும் தேவனுடைய வார்த்தைக்கு முரணாய் இருக்கிற எதுவானாலும் ஆறாவது புலனானது மறுக்கும். யாரோ ஒருவர், ஓ சரி எனக்காகவும் ஜெபித்தார்கள், ஆனால் எனக்கு எந்தவித வித்தியாசமும் உண்டாகவில்லை என்று சொல்கிறார். ஆறாவது புலன் அப்படி சொன்னதற்கு அமைதியாய் ஒருபோதும் இருக்காது, அது ஒரு பொய். நான் சுமாரா இருக்கிறேன், நான் சுகமடைந்து கொண்டிருக்கிறேன், தேவன் அப்படி சொல்லி இருக்கிறார், ஆகவே காரியம் தீர்ந்து போனது, ஆமேன், தேவன் அப்படி சொன்னார் என்று சொல்லும். ஆறாவது புலன் எப்பொழுதும் தேவனுடைய வார்த்தையே புசிக்கும். அந்த மேம்பட்ட புலன், அது மேம்பட்டது, எல்லா புலன்களுக்கும் மேலானது, அது பெரிதான புலன், அது விசுவாசமாய் இருக்கிறது, எழுச்சியை உண்டாக்கவும் நடத்தவும் கூடியதான ஒரு வல்லமையானது இருக்கிறது. ஆமேன். நீ செய்வேன் என்று வருவது நினையாத காரியங்களை செய்யும்படியாய் அது உன்னை நடத்துகின்ற ஒன்றாயிருக்கும். அது ஆறாவது புலன், மேம்பட்ட புலனாய் இருக்கிறது. நீ ஜெபித்துக் கொள்ளப்படுகின்றாய், நீ உடமான கருத்தை உடையவனாய் இருக்கின்றாய், ஆகவே நீ ஜெபித்துக் கொள்ளுகின்றாய். நீ இங்கே மேலாக வந்து தேவனை சுகப்படுத்த போகிறார் என்று விசுவாசித்து உன் கருத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுகின்றாய். ஆசிரியர் உனக்காக ஜெபிக்கிறார், நீ திரும்பி போகின்றாய். அந்த பழைய இயற்கையான மனிதன், நீ அந்த கருத்தில் எந்த ஒரு வித்தியாசத்தையும் உணரவில்லை, நீ என்றைக்கு போன்றுதான் இருக்கின்றாய், எந்த ஒரு மாற்றமும் இல்லை என்று சொல்லுவான். ஆனால் தொடர்ந்து வந்து ஆறாவது புலனானது அது ஒரு பொய் என்று சொல்லும். நீ ஜெபிக்கப்பட்டாய், அது காரியத்தை தீர்த்தது என்று சொல்லும். ஆமேன்.
ஒரு செயல் நம்முடைய கூட்டத்துக்கு வந்த அந்த ஸ்திரீயை போன்று நம்முடைய கூட்டம் ஒன்றுக்கு 2 பேர் வந்தார்கள். அவர்கள் மேடையின் மேல் ஏறி வந்து கடந்து போனார்கள். வகையறுத்தலை கண்கூடாக கண்டார்கள். அந்த ஸ்திரீகள் அப்படியே அதில் மூழ்கினர். அவர்கள் இருவரும் உண்மையான கிறிஸ்தவர்கள். ஒருவர் மேடைக்கு வந்தால் ஆவியானவர் வந்து நீ வயிற்று வலியினால் கஷ்டப்படுகிறாய் என்றார். அவளுடைய முகம் பிரகாசம் அடைந்தவளாய் அது உண்மை என்றால் பரிசுத்த ஆவியானவரின் மூலமாக அது ஒரு வயிற்று பொன், அது ஒரு பீதியினால் உண்டானது. நீ ஒரு குறிப்பிட்ட வயதினால் பரிசோதிக்கப்பட்டிருக்கின்றாய். அவன் நீ அறுவை சிகிச்சை செய்து அதை வெட்டி எடுக்க வேண்டும் என்று சொன்னான். அவள் அதில் இருக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் உண்மை என்றால் அவள் அவ்வளவு பெரிய விசுவாசி என்று கண்டு பின்பு அவர் உன்னுடைய பெயர் இரு இன்ன இடத்திலிருந்து வந்திருக்கின்றாய் என்று சொன்னார். அவள் அது உண்மைதான் என்றால் அது என்ன? 6வது புலன் அதை பிடித்துக் கொள்ளுகிறது. 6வது புலனும் பரிசுத்த ஆவியும் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கின்றார்கள். பரிசுத்த ஆவியானவர் பேசிக் கொண்டிருக்கிறார். 6வது புலன் ஆமென் என்று சொல்லுகிறது. அங்கேதான் இருக்கிறது. ஏதோ காரியம் சம்பவிக்க வேண்டும். மார்த்தாள் இயேசுவை காணும்படியாய் வெளியே ஓடின போதும் அவள் கர்த்தாவே என்று சொன்ன போதும் 6வது புலனை கவனியுங்கள். நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மறுத்து இருக்க மாட்டான். இப்பொழுது நீர் தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை தேவன் உமக்கு தந்தருளார் என்று அறிந்திருக்கிறேன். அங்கேதான் இருக்கின்றது 6வது புலன். இயேசு தம்மை ஒன்றுபடுத்தி நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவன் எவனும் என்னென்றைக்கும் அறியாமலும் இருப்பான். இதை நீ விசுவாசிக்கிறாயா என்றார். நீ என்ன விவாதம் என்று சொல்ல போகின்றாய்? மரித்தவனாய் புழுக்கள் அவனுக்குள்ளாய் ஓடிக்கொண்டிருக்க அங்கே ஒரு மனிதன் படுத்துக் கொண்டிருக்கின்றான். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று அப்பொழுதுதான் சொல்லி முடித்தார். அது தேவனுடைய வார்த்தை. அந்த 6வது புலன் வைத்திய பராமரிப்பை கடந்தது. விஞ்ஞான ஆராய்ச்சியின் கருத்துக்களை கடந்தது. எல்லாவற்றையும் மீறிவிடும். எல்லா வாதத்தையும் மீறிவிடும். அவைகளை கீழே தள்ளி போடும். ஏன்? அது தேவனுடைய வார்த்தைக்கு சாட்சியாய் இருக்கிறது. நான் இருக்கிறவராக இருக்கிறேன். நான் இருந்தவர் இருக்க போகிறவர் அல்ல. நான் இப்பொழுது இருக்கிறவர். நான் உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஒரு மனிதன் என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். உயிரோடு இருந்து என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் அறியாமலும் இருப்பான். இதை விசுவாசிக்கிறாயா என்றார். அவள் ஆம் ஆண்டவரே என்றாள். 6வது புலன் ஆம் ஆண்டவரே, நீர் உலகத்தில் வருகிறவரான தேவகுமாரனாகிய கிறிஸ்து என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னான். உன் சகோதரன் உயிர்த்தெழுவான். ஓ என்ன! அவர்கள் கல்லறைக்கு போனார்கள். அவர்கள் இருவருமாக சேர்ந்து ஏதோ காரியம் சம்பவிக்கத்தான் வேண்டும். அது ஒரு மேம்பட்ட புலன். தேவன் அங்கே நின்று கொண்டிருக்க ஏதோ காரியம் சம்பவிக்கத்தான் வேண்டும். புலனானது மேம்பட்ட புலனாய் இருந்தது. தேவனாய் இருந்தது. ஏதோ மார்த்தாளுக்கு அதை சொல்லிக் கொண்டிருந்தது. அவள் அவரை கண்டிருக்கிறாள். அவள் அவரை அறிந்திருக்கிறாள். அவர் அதே மேசியா தான் என்று புரிந்து கொண்டவளாய் இருந்தார். தன்னால் மட்டும் அவரண்டை போக கூடுமானால், அவரிடம் நெருங்கி போய் இந்த காரியத்தை அவரிடம் சொல்ல கூடுமானால், வெறுமென ஒரு வாக்குத்தத்தம் பெற்றுக் கொள்ள கூடுமானால், அவள் அறிந்திருந்தால் அவளுக்கு தேவையானதெல்லாம் அதுதான். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னை விசுவாசிக்க மறுத்தாலும் பிழைப்பான் என்று அவர் சொன்ன போது அதைதான் அவர் செவிகளில் கேட்க வேண்டும் என்றிருந்தாள். அவளுடைய தேவையெல்லாம் அதுதான். ஏனென்றால் 6வது புலன், அந்த மேம்பட்ட புலன், அவளுடைய விசுவாசம் அவரை அறிக்கை செய்ய வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று ஏவப்பட்டாள். இந்த ஸ்திரீயானவள் மேடையை விட்டு போகும்போது கர்த்தர் சொல்லுகிறதாவது, நீ வீட்டிற்கு போய் சாப்பிடு, இயேசு கிறிஸ்துவினை சுகமாக்குகிறார் என்பதா இருந்தது. அன்றிரவு அருகாமையில் வசிக்கும் அவளுடைய நண்பினள் ஒருவள் அவளுக்கு பின்பாக 3வது அல்லது 4வது ஆளாக நின்று கொண்டிருந்தால் அவளுக்கு கழுத்தில் ஒரு தசை வளர்ச்சி இருந்தது. இங்கே வருகிறாள். அவளுடைய அயலால் அதிக காலமாக தொல்லை கொடுத்துக் கொண்டிருந்த வயிற்று புண்ணிலிருந்து சுகமடைய போகிறாள் என்பதனால் உணர்ச்சி மேலிட்டவளாய், இது எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சுகமடைந்தவர்களில் ஒன்று. இந்த தசை வளர்ச்சி கழுத்தில் நீட்டிக்கொண்டு வந்ததாய் மேலே வந்தாள். நான் இதை ஒருவரும் வகையறுத்து சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்றேன். ஆனால் நீ எதையோ குறித்து மிக்க மகிழ்ச்சியாய் இருக்கின்றாய், உணர்ச்சி மேலிட்டவளாய் இருக்கின்றாய். ஏனென்றால் அதோ அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற அந்த ஸ்திரீ உனக்கு அயலாளாய் இருக்கிறபடியால் என்றேன். பரிசுத்த ஆவியானவர் இவ்வுலகில் அந்த மனிதன் எப்படி அதை அறிந்திருக்க முடியும்? அதை அவருக்கு வெளிப்படுத்தினது ஏதோ ஒரு காரியமாய் இருக்க வேண்டும் என்று அவள் நினைத்தாள். ஆக அது சொன்னபோது பரிசுத்த ஆவியானவர், நீ உன்னுடைய கழுத்தை குறித்து நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் என்றார். அது உன்னை விட்டு நீங்கும் என்று விசுவாசிக்கிறாயா? நான் அதை என் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கிறேன் என்று அவள் சொன்னாள். நான் கர்த்தர் சொல்லுகிறதாவது, வீட்டிற்கு போகலாம், உன்னுடைய சுகத்தை நீ பெற்றுக் கொள்வா என்று சொன்னேன். இயற்கையான மனிதன் சுற்றுமுற்றும் பார்த்தான். அவனால் ஒரு அடையாளத்தையும் காண முடியவில்லை. வயிற்று பொண்ணுடைய ஸ்திரீ வீட்டிற்கு போய் சாப்பிட முயற்சித்தால் என்ன, அவள் ஒரு மரித்ததை போல் இருந்தாள். ஓ இயற்கையான மனிதன், இயற்கையான புலன்கள், அந்த புண் இன்னும் இருக்கின்றது என்று உணர்கிறேன் என்று அறிவிக்கிறது. ஆக 1 அல்லது 2 வாரங்களுக்கு பிறகு அவள் அயலாளம் சென்று எல்லா ஜனங்களுக்கும் சபைக்கும் கர்த்தரனை சுகப்படுத்தினார் என்று சாட்சி கூறி கொண்டு வந்தாள். அவர்கள், இப்பொழுது நீ சாப்பிடுகிறாயா என்றார்கள். இல்லை, சரியாக எனக்கு தேவையானது எல்லாவற்றையும் அல்ல,
ஆனால் நான் ஏற்கனவே சுகமடைந்தாயிற்று, ஏனென்றால் அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன் என்று அவள் சொன்னாள். அது என்னவா இருந்ததோ அதை பற்றி கவலையிலே, எப்படி இருந்தாலும் அவள் சுகமாக்கப்பட்டாள். ஒரு நாள் காலையில் பிள்ளைகள் எல்லாரும் பள்ளிக்கு போய்விட்டார்கள். அவளுக்கு சரியான பசி உண்டாயிற்று. அவள் ஜன்னல் அருகே நின்று கொண்டு பாத்திரங்களை கழுவி கொண்டிருந்தாள். ஒரு வருடத்திற்கு பின்னர் அவள் இன்னொரு கூட்டத்துக்கு வந்தாள். அவள் பாத்திரங்களை கழுவி கொண்டிருக்கும் போது முதலாவதாக நடந்த காரியம், ஏதோ ஒரு வினோதமான உணர்வு அவளுடைய சரீரம் முழுவதுமாக ஓடுவதை அவள் உணர்ந்தாள். அது என்னவாயிருக்கும்? ஏதோ உரத்து கத்த வேண்டும் போல் இருப்பதாக அவள் நினைத்தாள். அவளுடைய புருஷன் ஒரு கிறிஸ்தவனாய் இருந்தும் அவளிடத்தில், நீ அந்த சுகம் பெறுதலை பற்றி பேசுவதை நிறுத்து, ஏனென்றால் அந்த காரியத்திற்கே நீ ஒரு நிந்தையை கொண்டு வருகின்றாய் என்று சொல்லி இருந்தான். அவருடைய வார்த்தைக்கு நீ சாட்சியாய் அறிவிக்கும் போது நீ எப்படி ஒரு நிந்தையை கொண்டு வர முடியும்? நீ அதை சாட்சியாய் சொல்லாமல் இருக்கும் போது தான் நிந்தையை கொண்டு வர முடியும். நீ சுகப்படுத்தப்பட்டிருப்பாய், ஆனால் சுகப்பட்டிருப்பாய் என்றார். அந்த மனிதன் அங்கே நின்று கொண்டு என் கண்களை உற்று பார்த்து இரண்டு நிலைமையையும், நான் செய்த காரியங்களையும், நான் யார் என்றும் எங்கே இருந்து வந்தேன் என்று சொன்னாரே என்று சொன்னாள். அவர் அந்த மேடைக்கு வருவதற்கு 15 நிமிடங்களுக்கு முன்னர் தான் நான் அந்த கட்டத்திற்குள்ளாக போனேன். இந்த உலகில் அந்த மனிதன் எப்படி அதை அறிந்திருக்க முடியும்? அவரை என் ஜீவித்தில் நான் கண்டதே கிடையாதே. அவர் கர்த்தர் சொல்லுகிறதாவது, நீ சுகமாக்கப்பட்டாய் என்று சொன்னார் என்றாள். அவள் சொன்னால், நான் மரிக்க மாட்டாய், அதை விசுவாசிப்பேன், எப்படி இருந்தாலும் நான் அதை விசுவாசிப்பேன் என்றாள். ஆகவே அவளும் அவளுக்கு நேர் இளைய சகோதரியும் ஒரு நண்பினியும் அந்த விசுவாசத்தை அப்படியே பற்றி கொண்டிருப்போம் என்று தேவனிடத்தில் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். அந்த காலையில் வினோதமாக ஏதோ உணர்ந்தால் சில வினாடிகளுக்குள் அவளுக்கு பசி உண்டாயிற்று. அந்த பிள்ளைகள் தட்டில் கொஞ்சம் ஓட்ஸும் பதார்த்தமும் மீதம் விட்டு வைத்திருந்தார்கள். ஓட்ஸ் சாதாரணமாக அவளுக்கு உஷ்ணத்தை உண்டாக்கும் என்றால், உங்களில் யாராவது வயிற்று புண்ணினால் கஷ்டப்பட்டிருப்பீர்களே, ஆனால் அவர்கள் அதை அறிவார்கள். அவள் போய் அதை எடுத்து 2 ரூபாய் சாப்பிட்டாள். அவள், அடேப்பா, நான் கஷ்டப்பட்டு ஆகத்தான் வேண்டும், ஆனால் ஒரு நாளில் எல்லாம் எனக்கு சரியாகிவிடும் என்றாள். ஆனால் அவள் இன்னமும் பசியாய் இருக்கின்றதை கவனித்தாள். ஆகவே மீதியாக இருந்த எல்லாவற்றையும் சாப்பிட்டு விட்டாள். என்ன சம்பவிக்க போகிறது என்று ஒரு சில நிமிஷங்கள் காத்திருந்தால் ஒன்றும் சம்பவிக்கவில்லை. நன்றாய் இருப்பதாக உணர்ந்தால் இன்னமும் பசியாய் இருந்தாள். அவள் 2 முட்டைகளை பொதித்துக் கொண்டு ஒரு கோப்பை காப்பியை கலந்து கொண்டு ரொட்டியை தண்ணலில் வாட்டிக்கொண்டு சாப்பிட்டு ஒரு சரியான கொண்டாட்டமே நடத்தினாள். அவளால் முடிந்தவரை எல்லாவற்றையும் சாப்பிட்டாள். அவள் தொடர்ந்து பாத்திரங்களை கழுவ ஆரம்பித்தாள். 1/2 மணி நேரம் கழித்து மறுபடியுமாய் பசியுற்றாள். அவள் தன்னுடைய தொப்பியை அணிந்து கொண்டு தன்னுடைய அயலகத்தாளத்தில் தெருவழியே போய்க் கொண்டிருந்தாள். அவள் அங்கே போடும்போது சத்தம் கேட்டது. ஒருவேளை குடும்பத்துக்குள் யாராவது மறுத்து விட்டார்கள் போலும் என்று நினைத்தாள். அவர்கள் சத்தமிட்டுக் கொண்டும் கத்திக் கொண்டும் சுற்றி சுற்றி நடந்து கொண்டிருந்தார்கள். அந்த ஸ்திரீயானவள் அன்று காலை அதிக நேரம் தூங்கிவிட்டு எழுந்தவுடன் தன் கழுத்தின் மேலிருந்த அந்த தசை வளர்ச்சியை தேடினால் இரவு நேரத்திலே அது மறைந்து விட்டது. அது என்ன? தேவன் கிரியில் இருக்கிறார். இங்கே மேலே கேடில் கூடாரத்தில் நமக்கு கூட்டங்கள் இருந்த போது ஜெபிக்கும்படியாக ஒரு உடல் ஊனமுற்ற ஒருவன் வந்தான். அவனை காணும்படியாக உங்களில் அநேகர கூட்டத்தில் இருந்தீர்கள். அவனை அந்த அவசர அறைக்குள் கொண்டு வந்தார்கள். பில்லி என்னை அவனிடத்தில் கொண்டு சென்றான். அவனை அவர்கள் 3 அல்லது 4 நாட்கள் இரவு கட்டத்திற்குள் கொண்டு வந்தார்கள். அவனுக்கு ஜெப அட்டைகள் கிடைக்கவில்லை. ஆகவே அவர்கள் அவனை அவசர அறைக்குள் கொண்டு போனார்கள். நான் அங்கே உள்ளே போய் அவனுக்காக ஜெபித்தேன். அவனை நோக்கி பார்த்தேன். அவன், சகோதரன் பிரெண்டாம், எனக்கு ஆறுதலாய் ஏதும் சொல்ல மாட்டீரா என்றான். நான், ஆமையா மகனே, போலியோ இந்த விதமாய் பிடித்தது என்றேன். அவன், அது சரிதான் என்றான். நான், உன்னுடைய பெயர் இது, நீ ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து வந்திருக்கின்றாய் என்றேன். அவன், அதெல்லாம் சரிதான். என்னுடைய சுகத்தை குறித்து என்ன என்றான். நான், அவருடைய தழும்புகளால் நீ சுகமானாய் என்று அவன் சாட்சியாய் சொல்லிக் கொண்டு தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டு வீட்டுக்கு போனான். அவன் அயலகத்தில் அவ்வளவு நிந்தையை கொண்டு வந்தான் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டு ஒரு நாள் ஞாயிறு ஒரு கூட்ட ஊழியர்கள் அவன் பக்கத்தில் வந்து அமர்ந்து, நீ இப்படி சொல்லிக் கொண்டிருப்பதை நிறுத்த வேண்டும், அந்த காரியத்தின் மீது நீ ஒரு நிந்தையை கொண்டு வருகின்றாய் என்றார்கள். அங்கே உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த வாலிபன், ஐயா, நான் உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற இந்த இடத்தில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பீர்களானால், நான் உட்கார்ந்து கொண்டிருக்கும் நாற்காலியில் நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருப்பீர்களே, ஆனால் கிறிஸ்துவுக்குள் எனக்கு கிடைக்க பெற்ற இருக்கின்ற இந்த கடைசி நம்பிக்கையும் பறித்துக் கொள்ள பிரயாசிக்க மாட்டீர்கள் என்றான். அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன். அவன் அங்கே உட்கார்ந்து கொண்டு அதை சொன்ன மாத்திரத்தில் கைகளும் கால்களும் முதுகும் உடம்பும் மடங்க முடியாதவனாய் அவன் அதை சொன்ன மாத்திரத்தில் தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டு அந்த நாற்காலியை விட்டு எழுந்தான். என்ன? அவனுடைய இயற்கையான புலன்கள் அங்கே தான் உட்கார்ந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது. அவன் என்றென்றைக்குமாய் அல்லது அவன் ஜீவனோடு இருக்க மாட்டாய், அவன் அங்கேயே தான் இருப்பான் என்று வைத்தியர் சொன்னார். ஆனால் 6வது புலனோ அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன் என்று சொல்லுகிறது. அவன் செய்யத்தக்கதாக ஒன்றுமில்லை. தேவன் என்ன சொன்னாரோ அதற்கு முரணாக இருக்கின்ற எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துகிறதா தான் அது இருக்கிறது. அதற்காகத்தான் 6வது புலன் இருக்கின்றது. வயதான ஜான் ரைன், ரயான் அல்ல, ரைன், போர்ட் வைனில் ஒரு குருடான பிச்சைக்காரன் ஜான் ரைன் இருந்தான். அங்கே நாங்கள் ஜெபத்திற்காக சென்றிருந்தோம். அவனும் வரிசையில் வந்து ஜெபித்துக் கொண்டு போனான். ஒருவரும் வாசிக்காமலேயே மகா பெரிய வைத்தியன் இப்பொழுது இங்கிருக்கிறார் என்ற பாட்டை பியானோ
தானாக பாடினதே அதற்கு முந்தின இரவு. அவன் குருடனாய் இருந்த போது அவன் ஒரு கத்தோலிக்க விசுவாசியாய் இருந்தான். வரிசையில் வந்து கொண்டிருக்கும் போது அவன் நின்றான். நான் அவரை நோக்கி பார்த்து, உன்னுடைய பெயர் ஜான் ரைன் என்று சொன்னேன். ஆம், நீ அந்த மூலையில் இருக்கும் பிச்சைக்காரன், அநேக வருடங்களாக நீ குருடனாய் இருக்கின்றாய் என்று சொன்னேன். ஆம், அது சரிதான். நீ ஒரு கத்தோலிக்க விசுவாசி, அது சரிதான். நான் கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன்னுடைய சுகத்தை ஏற்றுக்கொள்கின்றேன். மிக்க நன்றி ஐயா என்றான். நான் சொன்னேன், கர்த்தருக்கு நன்றியை செலுத்து என்று. அவன், ஆனால் என்னால் பார்க்க முடியவில்லை என்றான். நான் அதற்கு அதனோடு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை, சுகமாக்கப்பட்டா என்று சொன்னேன். அவன் கீழே இறங்கி போனான். மேடையிலிருந்து இறங்க அவர்கள் அவனுக்கு உதவி செய்தார்கள். இயற்கையான மனிதனால் ஒன்றையும் காண முடியவில்லை. அதிலிருந்து அவர்களால் எந்த விளைவையும் அவர்களால் பார்க்க முடியவில்லை. ஏன், அவன் என்றைக்கும் இருந்தது போன்றுதான் அன்றும் குருடனாய் இருந்தான் என்றார்கள். ஆக அவருடைய நண்பர்களில் இருவர் மீண்டுமாக அவனை கொண்டு வந்து வரிசையில் நிற்க வைத்து மறுபடியும் ஜெபத்துக்கு கொண்டு வந்தார்கள். அவர்கள் கடந்து இங்கே வரும்படியாக ஹோவர்ட் விட்டார். அவன் மறுபடியும் வந்தபோது, திருவாளரே, நான் சுகமடைந்து விட்டேன் என்று நீர் சொன்னீரே என்று சொன்னான். நீர் என்னை விசுவாசிக்கிறேன் என்று என்னிடம் சொன்னீரே என்று நான் சொன்னேன். அவன், நான் நிச்சயமாய் விசுவாசிக்கிறேன். உம்மை விசுவாசியாமல் இருக்க எனக்கு எவ்வித காரணமும் இல்லை. என்னுடைய ஜீவியத்தின் சகல காரியங்களையும் நீர் எனக்கு சொன்னீர். எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை என்று சொன்னான். அங்கே ஒரு ஸ்திரீ சில நிமிஷங்களுக்கு முன்னர் எனக்கு கழுத்தில் வளர்ச்சி இருந்தது, அது போய்விட்டது என்று சாட்சி சொல்கின்றாள். நான், நீ என்னை விசுவாசிப்பாயானால் இடத்தில் ஏன் கேள்வி கேட்கின்றாய்? தேவனுடைய வார்த்தையை நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னேன். அவன், ஐயா, நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அவன் கத்தோலிக்கன் என்று அறிந்தபடினாலே அவன் பற்றி கொண்டிருக்க அவனுக்கு ஏதாவது சரீர பிரகாரமான ஒரு காரியம் இருக்க வேண்டியதா இருந்தது. ஆகவே நான் அவருடைய தழும்புகளால் நான் சுகமானேன் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே தேவனுக்கு துதியை செலுத்து என்று சொன்னேன். அந்த வயதானவன் 2 அல்லது 3 வாரங்களாக ஒரு மூலையில் நின்று கொண்டு தினசரி பத்திரிகையை பெற்றுக் கொண்டிருந்தான். அவன், எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் சுகமானேன், எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் சுகமானேன் என்று கத்திக்கொண்டே இருந்தான். அடுத்த நாள் இரவு அவன் கூட்டத்திற்கு வந்தபோது அவனுக்காக என்னால் பிரசங்கிக்க முடியவில்லை. அவன் எழுந்து நின்று, எல்லாரும் அமைதியாயிருங்கள், எனக்கு சுகம் கொடுத்தமைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், எனக்கு சுகம் கொடுத்தமைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று கத்துவான். அவன் ஒரு கத்தோலிக்கன் என்ற முறையில் விசுவாசத்தை பற்றி கொண்டிருப்பது எப்படி என்பதை அவன் அறியாதவனாயிருந்தான். ஆனால் அவன் தொடர்ந்து 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 சொல்லிக் கொண்டிருந்தான். 6வது புலனாது கிரியில் இறங்குமட்டாக அவன் சொல்லிக் கொண்டே இருந்தான். என்னை சுகப்படுத்தினதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். அவன் அந்த மூலையில் நின்று கொண்டு, என்னை சுகப்படுத்தினதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள், எக்ஸ்ட்ரா, என்னை சுகப்படுத்தினதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்று கத்திக் கொண்டிருந்தான். அவன் தெருவழியில் நடந்து போவான். அங்கே யாராவது வழியே வரும்போது, எப்படி இருக்கின்றாய் ஜான் என்பார்கள். என்னை சுகப்படுத்தினதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள். அவர்கள் அவனை பார்த்து நகைத்து அவனை பரியாசம் செய்வார்கள். இன்னொரு சிறிய பையன் அவனை அம்மட்டன் கடைக்கு தாடியை மீசை வலிக்கும்படியாக கொண்டு போய்விட்டான். இது அந்த கூட்டத்திற்கு 2 அல்லது 3 வாரங்கள் கழித்த பிறகு அந்த அம்பட்டனவன் நாற்காலியில் உட்கார வைத்து முகத்தில் சோப்பு நிறை போட்டான். அந்த அம்பட்டனவனை பார்த்து, ஜான், யாரோ ஒரு சமத்துக்காரன் வந்துள்ளான் என்று கேள்விப்பட்டேன். அந்த தெய்வீக சுகமளிப்பவரை நீ போய் பார்த்தாயா என்று கேட்டான். அவன், ஆம், நான் அங்கே போயிருந்தேன் என்றான். அவனை கேலி செய்யும்படியாக அவன், நீ சுகத்தை பெற்றுக் கொண்டாய் என்பதாய் கேள்விப்பட்டேன் என்றான். அந்த கிழவன், ஆம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என்னை சுகப்படுத்தினார் என்று சொன்னான். அவன் கண்கள் திறக்கப்பட்டன. அந்த அம்பட்ட நாற்காலில் இருந்தவன் எழும்பி அவன் கழுத்தை சுற்றி இருந்த துண்டோடு ஓடினான். அந்த அம்பட்டனவனை பிடிக்கும்படியாக கையில் சவரன் கத்தியோடு ஓடினான். இப்படியாக அவர் இருவரும் வீதியில் ஓடினார்கள். ஏன்? தேவனுடைய வார்த்தை கிரியை செய்ய போனது. சிறிய சகோதரி ஜார்ஜி கார்ட்டர் அங்கே படுக்கையா இருந்தால் நீங்கள் யாவரும் அறிவீர்கள். நெருக்கமாயிருந்த சிலர் இங்கே இருக்கிறார்கள். ஏறக்குறைய 9 வருடங்கள் 8 மாதங்களாக படுக்கையாகவே இருந்து ஒரு ரப்பர் துணியினால் தான் சரீரத்தின் கீழாக இருந்து இழுக்கக்கூடிய நிலைமையில் இருந்தால், சரீரத்தில் உண்டாயிருக்கிற கழிவையும் கூட அவள் வெறுமனே 35 பவுண்ட் எடையுள்ளவளா இருந்தால், இந்தியாவில் மில் டவுனில் படுக்கையா இருந்தால், அவருடைய ஜனங்கள் எல்லாரும் ஒரு சபையை சேர்ந்தவர்கள். அங்கே நான் மில் டவுன் பாப்டிஸ்ட் சபையில் கூட்டம் நடத்தி கொண்டு வியாதத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அந்த சபையானது, இந்த சபையின் அங்கத்தினர்கள் யாராயினும் அந்த பைத்தியக்காரன் கூட்டங்களுக்கு போவீர்களானால் உங்களை சபையிலிருந்து தள்ளி போடுவோம் என்று சொல்லியிருந்தார்கள். அவளுடைய தகப்பனார் அந்த சபையில் ஒரு மூப்பனாக இருந்தார். ஆனால் அவரிடம் என்னுடைய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்று சிறு புத்தகம் இருந்தது. ஒரு மத்தியானமாக சகோதரன் ஹால் என்னை அவளிடம் கொண்டு சென்றார். அவளுடைய தாயார் எனக்கும் அதற்கும் எந்த சம்பந்தமும் இருக்கக்கூடாது என்று எண்ணி உடனே வீட்டை விட்டு வெளியே ஓடிவிட்டாள். நான் உள்ளே போய் அவளுக்காக ஜெபித்தேன். அவள் அந்த நெயில் பெண்ணை குறித்து என்ன என்றால், அவள் அந்த தரிசனத்தை குறித்து அறிந்திருந்தாள். நான், சகோதரியே, அது ஒரு தரிசனம், என்னால் ஜெபிக்கத்தான் முடியும், நீ விசுவாசமாய் இரு என்றேன். பாவம், அந்த பெண் அதற்கு விரோதமாக போதிக்கப்பட்டிருந்தாள். அதன் பிறகு சில நாட்கள் கழித்து நான் அங்கே நின்று கொண்டு ஞானஸ்நானம் கொடுத்துக் கொண்டிருந்தேன். அவள் அங்கே நின்று கொண்டு அழுது கொண்டிருந்தாள். தேவன் அவளுக்கு மட்டும் சுகத்தை கொடுத்த பிறகு நான் போய்
திரும்பவுமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானசானம் பெற்றுக் கொள்வேன் என்று வாக்களித்திருந்தாள். தன்னுடைய சிறு கால்கள் ஒரு துடைப்பத்தை போன்று மெலிந்ததாய் இருக்க அங்கே அவள் இருந்தாள். அவள் மலஜலாதி, ஒரு பெட் பேன் கூட கீழே வைக்க முடியாத அளவுக்கு மெலிந்திருந்தாள். அவளுடைய தாய் இன்னமும் ஒரு வாலிப ஸ்திரீயாய் தன்னுடைய மகள் காச நோயால் அங்குல அங்குலமாய் மரித்துக் கொண்டு போவதை பாரிச வாயுவினால் பாதிக்கப்பட்டவளாய் தலை நிறைத்தவளாய் உட்கார்ந்து கொண்டு கவனித்துக் கொண்டிருந்தாள். அந்த நோய் அவளுடைய பெண்மை சுரபியில் இருந்து அவளுக்குள்ளாக முழுவதுமாக பரவி போயிற்று. அவள் 37 பவுண்ட் எடையுள்ளாய் இருந்தாள் என்று அவர்கள் அதை யூகித்தார்கள் என்று நான் நினைக்கிறேன். பெட்பேனை தன்னை கீழாக வைக்கும் அளவிற்கு கூட தன்னை உயர்த்த முடியாத நிலையில் ஒரு ரப்பர் ஷீட்டை கீழே போட்டு அதன் வழியாக அதை இழுத்து எடுத்தார்கள். எண்ணல் வழியாய் மரத்தை பார்க்க தன் தலையை உயர்த்த முடியாத நிலைமையில் அவள் 9 வருடம் 8 மாத காலமாய் அங்கே அப்படியே படுக்கையாய் இருந்தாள். ஒரு நாள் மலையின் உச்சியின் மீது ஜார்ஜ் ரைட்டின் வீட்டில் இருக்கும் போது காலூன்றி நில் என்று பரிசுத்த ஆவியானவர் சொன்னார். நான் நோக்கி பார்த்தேன். அங்கே டாக்வுட் என்ற மரத்தினூடாக வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருந்தது. ரைட்டின் வழியாக அல்லது காட்டின் வழியாக போ என்று சொன்னார். இயேசுவானவர் நான் அங்கே வருவதாக அவளுடைய தாயாருக்கு அடையாளத்தை காட்டியிருந்தார் என்று நான் அங்கே போய் அறிந்தேன். இந்த படுக்கையின் மேல் படுத்திருந்த அவளுக்கு நான் நடந்து போனேன். எச்சில் குப்பியை கூட எடுக்க முடியாத அளவிற்கு அவ்வளவு பலவீனமாய் இருந்தால் அவளுடைய தாயார் அந்த குப்பியை தாங்கிக் கொண்டிருப்பாள். காச நோயோடு அந்த குப்பியில் எச்சிலை துப்ப பிரயாசிப்பாள். நான் சகோதரி ஜார்ஜி, தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னை அங்கே வனாந்திரத்தில் 1/2 மணி நேரத்திற்கு முன்னர் சந்தித்து நீ போய் அவள் மேல் உன் கருத்தை வை என்று சொன்னார். எழுந்து காலூன்றி நில் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றே 6வது புலன் கிரியைக்குள்ளானது. ஒரு வல்லமை அந்த பெண்ணை தாக்கினது. கடந்த 9 வருடம் 8 மாத காலங்களாக ஒரு முறை கூட காலூன்றி நின்றிராத இவளுக்கு முதன்முறையாக குதித்தெழுந்து வெளிமுற்றத்துக்குள்ளாக ஓடி மரங்களையும் புற்களையும் யாவற்றையும் ஆசீர்வதித்தால் நேராக பியானோவிடம் சென்று இம்மானுவேலின் ரத்தத்தால் நிறைந்த ஊற்றுண்டே என்ற பாட்டை வாசித்தாள். ஏன் விவாதம் அதனை தூக்கி எரிந்துவிடும். அவளால் அதை செய்ய முடியவில்லை. இப்பொழுது அது எனக்கு தெரியாது, என்னால் ஒருபோதும் அறிய முடியாது. தேவனுடைய வல்லமைதான் அவளை தூக்கி நிறுத்தியது. அவளுடைய கால்கள் மூட்டண்டை கூட இவ்வளவு கனமாயில்லை. அதே போன்று ஒன்றும் இருக்காது, துடைப்பம் போன்று உள்ளது. இது சுமார் 12 அல்லது 14 வருடங்களுக்கு முன்பாக நடந்தது. இப்பொழுது சுகதேகியாய் பலமுள்ளவளாய் கர்த்தராகி இயேசுவுக்காய் ஜீவிக்கிறார். அது என்ன? முதன் முறையில் ஒன்று சம்பவித்ததாக தெரியவில்லை. ஆனால் விவாதமோ அப்படி சம்பவிக்க முடியாது என்று சொல்லும். ஆனால் சகோதரனே, அவள் அந்த வார்த்தையை தொடர்ந்து பற்றி கொண்டாள். சேலேமில் உள்ள அந்த முடமான பெண்ணை கர்த்தரால் சுகமாக்க கூடுமானால் அந்த நெயில் பெண் கைகள் அப்படியே தொங்கிக் கொண்டு கைகள் கால்கள் விழுந்து போன நிலைமையில் அவளை சுகப்படுத்த கூடுமானால் இவளையும் கூட சுகப்படுத்த முடியும். அவள் அதை விசுவாசித்தாள். சகோதரனால் புற்று நோயால் அங்கே படுத்து கிடந்தார். அந்த மனிதன் தான் என்னை அங்கே கொண்டு சென்றார். மில்டவுனில் இருக்கும் அவருடைய வைத்தியர் அவரை நியூ அல்பேனியாவில் உள்ள இந்த வைத்தியரிடம், அதாவது செயின்ட் எட்வர்ட்ஸ் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பினார். அவர்தான் என் பிள்ளைகளை கவனித்தார். அருமையான மனிதன், நல்ல வைத்தியன். அவரை அவர் பரிசோதித்து விட்டு புற்று நோய் என்றார். மில்டவுனில் உள்ள வைத்தியர் பிரவுன் அவர்களிடம் அவர் மரித்துக் கொண்டிருக்கிறார் என்றார். அதற்கு நான் அப்படித்தான் நினைத்தேன் என்று வைத்தியர் பிரவுன் சொன்னார். அவருடைய சகோதரின் வீட்டிற்கு கொண்டு போனார்கள். பட்டணத்தின் நீதிபதியாக இருந்த திருவாளர் காப் அவன் உறவினர் அவரை அங்கு கொண்டு சென்று இவர் மரிக்கும் வரை இங்கே இருக்கட்டும் என்றார்கள். என்னை அங்கே கொண்டு வரும்படியாய் ஆள் அனுப்பினார்கள். நான் நாளை அடுத்த நாள் என் மனைவியுடன் அங்கே போனேன். நாங்கள் சகோதரன் ஹாலுக்காக ஜெபித்தோம். நான் அவரை நேசித்தேன். கிறிஸ்துவுக்குள்ளாக நான் வழிநடத்தினுள்ள அவர் ஒருவர். அவர் அதிகமாக குறைந்து கொண்டே போய் அவருடைய கரத்தை கூட அசைக்க முடியாத நிலைமைக்கு வந்து விட்டார். சகோதரி ஹால், பில்லி உமால் செய்யக்கூடியது ஒன்றுமே இல்லையா என்றால், நான் சகோதரி ஹால், எனக்கு தெரிந்தது ஒன்றுமே இல்லை. கர்த்தரிடமிருந்து ஒரு வார்த்தையும் கூட என் காதால் கேட்க முடியவில்லை. என்னுடைய வைத்தியர் வந்து அவரை பார்க்க நான் விரும்புகிறேன் என்றேன். உம் வைத்தியர் யார் என்றால், நான் வைத்தியர் சாம் அடேர் என்றேன். நான் சாமை அழைத்தேன். அவர் நான் செய்யக்கூடியது ஒரே ஒரு காரியம் தான் பில்லி. எக்ஸ்ரே மற்ற காரியங்களுக்காக அவரை லூயிஸ் வில்லிக்கு அனுப்பலாம் என்றார். நான் உனக்கு என்னுடைய ஆய்வரை அனுப்புகிறேன் என்றார். அவர்கள் ஒரு ஆம்புலன்ஸ் வண்டியை அனுப்பி அவரை கொண்டு போய் திரும்ப கொண்டு வந்தார்கள். சாம் என்னை அழைத்து, பில்லி, அவருக்கு ஈரலில் புற்றுநோய் இருக்கிறது. அவருடைய ஈரலை வெட்டி எடுத்துவிட்டு அவரை உயிரோடு வைக்க எங்களால் முடியாது என்றார். அவர் ஒரு பிரசங்கியாராய் இருக்கிறபடினால் அவர் எல்லாவற்றையும் சரியாக வைத்திருக்க வேண்டும். இருந்தாலும் அவர் போய்விடுவார் என்று அவருக்கு நீர் சொல்லும் என்றார். நான் அவர் போவதற்கு ஆயத்தமாய் இருக்கிறார் சாம் என்றேன். ஆனால் காரியம் என்னவென்றால், அவர் போவதை காண நான் வெறுக்கிறேன். அவர் என்னுடைய சகோதரன், நான் அவரை நேசிக்கிறேன் என்று சொன்னேன். ஓ கர்த்தாவே, எனக்கு ஏதாவது செய்யும் என்று நான் நினைத்தேன். அன்று காலை நான் அணில் வேட்டைக்கு போக புறப்பட்டேன். பகலுக்கு சற்று முன்னர் நான் வெளியே நோக்கி பார்த்தேன். அங்கே வெளியே முற்றத்தில் யாரும் இல்லை. நான் என் துப்பாக்கியை எடுத்துக்கொண்டு என் வீட்டினூடாக கடந்து போனேன். அங்கே சற்று கரடுமுரடாய் காணப்பட்ட ஒரு ஆப்பிள் மதிலின் மேல் தொங்கிக் கொண்டிருந்தது. நான் ஏன் மேடா அதை சுவற்றின் மீது வைத்தால் நினைத்தேன். நான் நோக்கி பார்த்தேன். இன்னொன்று இப்படியாக அங்கே 6 பழங்கள் இருந்தன. நான் என் தொப்பியை கழட்டி விட்டு தரையில் என் முழங்காலில் விழுந்தேன். அங்கே நோக்கி பார்த்தேன். பின்பு ஒரு மகா பெரிய ஆப்பிள் கீழே வந்து அந்த ஆப்பிள்கள் யாவற்றையும் தின்று
போட்டது. நான் நின்று கொண்டு அங்கே மேல் நோக்கி பார்த்தேன். அந்த படத்தில் பார்க்கிறீர்களே, அதே போன்று அந்த வெளிச்சம் அங்கே நின்று கொண்டு சுழன்று கொண்டு காலூண்டி நில் போய் திரிஹால் அவரிடம் கர்த்தர் சொல்லுகிறதாவது, அவர் மரிக்க மாட்டார், ஜீவிக்க போகின்றார் என்று சொல் என்று சொன்னது. நான் போய் அவரிடம் சொன்னேன். அவரிடம் எந்தவித வித்தியாசமும் இல்லை. ஆனால் அவர் விசுவாசித்தார், அதை அப்படியே பற்றி கொண்டார். எந்தவித வித்தியாசமும் இருக்கிறது போன்று காணப்படவில்லை. ஒரு நாள் கழிந்தது, ஒரு வித்தியாசமும் இல்லை. இரண்டாவது நாள் கழிந்தது, ஒருவித வித்தியாசமும் இல்லை. மூன்றாவது நாள் அன்று அது ஆரம்பமானது. இதோ அவர் இங்கே இருக்கிறார், வருஷங்களுக்கு பிறகு இன்றைக்கும் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார். நான் இவ்விடம் உட்கார்ந்து கொண்டே திருமதி லீவரை கவனிக்கிறேன். இல்லை, நான் சரியாகத்தான் சொன்னேன். மார்கரின் சுகமடைந்த பின்னர் அவருடைய மகள் வந்தபோது நான் அங்கே போனேன். அங்கே அந்த ஸ்திரீ ஏதும் செய்யத்தக்கதாக நிலையில் அவள் இல்லை. அடுத்த சில மணி நேரத்துக்குள் அவள் மரித்து போவாள். அவர்களால் கொடுக்கக்கூடியது 1-2 ஊசிகள் தான். அதை அவர்கள் கொடுத்தார்கள், அவ்வளவு தான். புற்றுநோய் அவள் நடுமுதுகெலும்பு ஊடாக சென்று அவளுக்கு பெண்களுக்குரிய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. அறுவை சிகிச்சையின் போது அவர்கள் அதை பரவலாக்கி விட்டார்கள். ஆக அந்த ஸ்திரீக்கு ஒன்று செய்யக்கூடாமல் போயிற்று. அந்த நேரத்தில் நான் அவளிடத்தில் தெய்வீக சுகத்தை குறித்து பேச வேண்டும் என்றிருந்தேன். அவள், ஐயா, நீர் தேவனாய் கர்த்தருடைய ஒரு ஊழியக்காரன், நீர் என்னுடைய வீட்டிற்குள் வர நான் பாத்திரவான் அல்ல என்று சொன்னாள். ஒரு ஊழியக்காரன் வருவதற்கு தன்னை தகுதியற்றவள் என்று எண்ணினாள் அவள். நான் ஒரு ஜீவியம் ஜீவித்தேன், நான் நடனமாடினேன், நான் செய்யக்கூடாத காரியங்களை எல்லாம் செய்யும்படியாக நான் விரும்பினேன், நான் மோசமான வார்த்தைகளை பேசினேன், இன்னும் என்னலாமோ என்று சொன்னால் அவளுடைய பாவங்கள் எல்லாம் எனக்கு சொன்னால் நான் அதற்கு தகுதி அல்லவள் அல்ல என்று சொன்னாள். அவள் சரியான கோட்டை தொடுகிறதை நான் கண்டேன். அந்த 6வது மேம்பட்ட புலன் கிரியைக்கு போவதற்கு முன்னில் அவள் கிறிஸ்துவை இங்கே கொண்டு வர வேண்டியவளாய் இருந்தால் நாங்கள் எங்கே முழங்கால் படியிட்டோம். நான் அவளிடத்தில் உங்கள் பாவங்கள் ரத்தாம்பர சிவப்பா இருந்தாலும் என்பதை குறித்து பேசினேன். அவள் தன்னுடைய ஜீவத்தை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுத்தாள். அவள் அப்படி செய்த போது நான் மிகவும் வித்தியாசமாக உணர்கிறேன். எனக்கு ஏதோ சம்பவித்திருக்கின்றது, எனக்கு ஏதோ சம்பவித்திருக்கின்றது. நான் உங்கள் அனைவருடனும் கை குலுக்க விரும்புகிறேன் என்று அவள் சொன்னாள். அந்த நேரத்தை தானே நான் வெளியே நோக்கி பார்த்தேன். நான் அவளை வீட்டுக்கு பின்பக்கமாக ஒரு கோழி கூண்டண்டைக்கு போவதை தரிசனத்தில் கண்டேன். நான் திருமதி வீவர், தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நீ என்ற கோழி கூட்டண்டைக்கு ஒருமுறை போய் வருவாய், நீ ஜீவிப்பாய் என்று சொன்னேன். அவள் உணர்ந்த வண்ணமாய் அவளால் போக முடியவில்லை. புற்றுநோய் அவளை தின்று போட்டது. வைத்தியர் சொன்ன விதமாக அவளால் போக முடியவில்லை. அவள் மரித்துக் கொண்டிருந்தாள். சகோதரி வீவர், நான் நினைக்கிறேன் அது ஏறக்குறைய 14 வருடங்களுக்கு முன்னர் என்று 14 வருடங்களுக்கு முன்னர் சுகவீனமாய் இருந்த போது இந்த ஜெப கூடாரம் வரைக்கும் அவள் தடுமாறி கொண்டு வந்தாள். அது அவள் படுக்கையை விட்டு எழுந்திருக்க கூடும் என்பது போன்று காணப்படவில்லை. சிறிய எலும்பு கரங்கள். ஏனென்றால் தான் வருவேன் என்று இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்வேன் என்றும் அவன் தேவனிடத்தில் வாக்கு பண்ணி இருந்தார். ஒரு சக்கர நாற்காலில் அவளை தூக்கி கொண்டு வந்து அங்கே சக்கர நாற்காலில் தூக்கி கொண்டு வந்து இயேசுவின் நாமத்தில் அவளுக்கு ஞானஸ்நானம் கொடுத்தோம். இன்றிரவு அதோ அவள் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஏகாத்திரத்திற்கு ஒரு மாதிரி நீங்கள் காண வேண்டும் என்றால் அவளை நோக்கி பாருங்கள். ஏன் எல்லா விவாதத்தையும் விஞ்ஞான ஆராய்ச்சியும் மற்றெல்லா காரியங்களையும் தூக்கி எறிந்து, ஏனென்றால் 6வது புலன் கிரியைக்குள்ளானது. அதுதான் காரியம். கவனியுங்கள். மறுபடியும் நான் ஒரு நிமிடம் சொல்லட்டும். இயேசு ஒரு சமயம் ஒரு மரத்தை கடந்து போனார். அது ஒரு அத்தி மரமாய் இருந்தது. அவர் அந்த அத்தி மரத்தை நோக்கி பார்த்தார். இப்போது தயவு செய்து இதை தவறவிட வேண்டாம். அவர் அந்த அத்தி மரத்தை நோக்கி பார்த்தார். அங்கே ஒரு அத்திப்பழமும் காணப்படவில்லை. அவர் அந்த அத்தி மரத்தை சபித்து, உன்னிடத்திலிருந்து ஒரு மனிதனும் கனியை புசியார் என்று அவர் சொன்னார். சீஷர்கள் சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். மரமானது எப்பொழுதும் போல் காணப்பட்டது. அதிலிருந்து 1 மணி நேரம் கழிந்தது. அது இன்னமும் அதே விதமாகத்தான் காணப்பட்டது. தேவன் ஒருபோதும் பூமியை திறந்து அதை வெடுங்கி போடவில்லை. தேவன் ஒருபோதும் வானத்தில் ஒரு மின்னலி கொடியை அனுப்பி அதை கரியாய் எரித்து போடவில்லை. அவரால் செய்திருக்க முடியும், நிச்சயமாக அவரால் முடியும். அவர் ஒருபோதும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யவில்லை. சம்பவித்தது என்ன? மரமானது சபிக்கப்பட்டாயிற்று. அந்த மரத்தின் ஜீவனுக்கு எதிராக தேவனுடைய விசுவாசமானது பொருத்தப்பட்டிருக்கிறது. சரீர பிரகாரமாக உன்னால் காணக்கூடியது அங்கே ஒன்றுமில்லை. ஆனால் பூமிக்கு கீழாக அடியில் இருக்கின்ற அந்த மரத்தின் வேரில் மரணமானது உட்பிரவேசித்திருக்கின்றது. அது சபிக்கப்பட்டாயிற்று. 6வது புலன் அதற்கு எதிராக வந்துவிட்டது. அது மறிக்கத்தான் வேண்டும். அது தன்னுடைய வேர்களிலிருந்து மறுக்க துவங்கிவிட்டது. அதே காரியம்தான் ஒரு புற்றுநோய்க்கும் சம்பவிக்கின்றது. அதே காரியம்தான் தசை வளர்ச்சிக்கும் சம்பவிக்கின்றது. அதே காரியம்தான் எந்த வியாதிக்கும் சம்பவிக்கின்றது. தேவனாகிய கர்த்தருடைய வல்லமையின் 6வது புலன் அதற்கு எதிராக எழும்புகின்றது. சாத்தானை அங்கே இருந்து வெளியே வா என்று சொல்லும் போது உடனடியாக சம்பவிக்கின்ற எந்த விதமான சரீர மாறுதலும் நீ காண முடியாமல் இருக்கலாம். ஆனால் அதே விதமாக விசுவாசமானது அங்கே பற்றிக் கொள்ளுகின்றது. அது சபிக்கப்பட்டாயிற்று. அந்த 6வது புலன், அந்த மேம்பட்ட புலன் அதை அப்படியே தொடர்ந்து போக அனுமதிக்காது. நீ எந்த விதமாக உணர்கின்றாய், நீ எந்த விதமாக காணப்படுகின்றாய், நீ எந்த விதமாக நடந்து கொள்ளுகின்றாய் என்பதற்கு அது கவனம் செலுத்தாது. அதனோடு கூட செய்வதற்கு அதற்கு ஒரு காரியமும் இராது. தேவனுடைய வார்த்தை உபயோகப்படுத்தப்பட்டாயிற்று. 6வது புலன் அதை இறுக பற்றிக் கொண்டது. அவ்வளவுதான். அவர் கிரியைக்குள்ளாகுகிறார்.
புற்றுநோய் படிப்படியாக தேய்ந்து கொண்டே போகிறது. அது வேரிலிருந்து மரித்துக் கொண்டே போய்விடுகிறது. நிச்சயமாக இதே விதமான சக்தி வாய்ந்த ஆறாவது புலனினால் ராஜ்யங்கள் நொறுக்கப்பட்டன, ஒன்றுக்கொன்று எதிராக ஒரே மதிலில் மடிந்தன. இந்த ஆறாவது புலனினால் சிவந்த சமுத்திரத்தை பின்னாக தள்ளிட்டு உலர்ந்த தலைவழியான தேவனுடைய பிள்ளைகள் தப்பி போவதற்கான ஒரு வழியை உண்டாக்கிட்டு, இதே ஆறாவது புலனை கொண்டு சிம்சோன் கவசம் தரித்து ஈட்டிகள் பிடித்திருந்த 1000 பெலிஸ்தியரை மடங்கடித்தான். அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள ஒரு காட்டு கழுதையின் தாடை எலும்பை தவிர வேறு எந்த வழியும் இல்லை. அந்த ஆறாவது புலன் கிரியைக்குள்ளானது. அவன் 1000 பெலிஸ்தரை அடித்து போட்டான். அல்லேலூயா. இந்த ஆறாவது புலனினால் மரித்தோர் உயிரோடு எழுப்பப்பட்டார்கள். இந்த ஆறாவது புலனினால் வல்லமையான அற்புதங்கள் நடைபெற்றன. இதுவரையும் பூமியை தாக்கின சக்திகளில் இது வல்லமையான சக்தி. அந்த மேம்பட்ட புலன் ஆறாவது புலன் என்று அழைக்கப்படுகிறது. இங்கே கீழே இருக்கின்றதோடு செய்யத்தக்கதாக அதற்கு ஒன்றுமில்லை. இங்கே கீழே இருக்கின்ற இது அதை அறிவித்து அதற்கு ஆமென் என்று சொல்லுமானால் எல்லாம் சரி, நீ தொடர்ந்து போய்க் கொண்டிருக்கின்றாய். இது என்ன செய்தாலும் பரவாயில்லை, அதை விசுவாசி, அங்கேதான் வல்லமை இருக்கின்றது. நீ உன் இருதயத்தில் விசுவாசிப்பாயானால் உன்னுடைய 5வது புலன் ஆகிய சிந்தித்தல் உன்னுடைய மூளைக்குள் இருக்கிறது. ஆனால் உன்னுடைய 6வது புலன் உன்னுடைய இருதயத்திற்குள் இருக்கிறது. நீ உன் இருதயத்தோடு விசுவாசிக்கின்றாய், அறிக்கையானது வாயினால் செய்யப்படுகிறது. நீ உன் இருதயத்தோடு விசுவாசிக்கின்றாய். ஆமையா, அந்த 6வது புலன் அந்த வல்லமை உள்ள கவனியுங்கள். அந்த 6வது புலனின் காரணமாக அங்கே ஒரு தீர்க்கதரிசி சிங்க கெவியிலே தூக்கி எறியப்பட்டான். அந்த 6வது புலனின் காரணமாக அந்த சிங்கங்கள் தானியேலை சாப்பிட முடியாமல் போய் அவைகளால் அவனை நெருங்க முடியாமல் போயிற்று. அந்த 6வது புலனினால், அந்த மேம்பட்ட புலனின் காரணமாக அவைகளால் அவனை நெருங்க முடியவில்லை. அதே அந்த 6வது புலனின் காரணமாக 3 எபிரெய புருஷர்கள் எரிகின்ற அக்கினி சூழலிலே தூக்கி எறியப்பட்டார்கள். அவர்கள் அந்த சூளையின் தலனை மேற்கொண்டார்கள். அந்த 6வது புலன் அவர்கள் அந்த சூளைக்குள் போய் விடும் முன்னரே அவர்கள் வெந்து மரித்திருப்பார்கள் என்று நிரூபிக்க கூடும். ஆனால் அந்த 6வது புலன் 2 அல்லது 3 மணி நேரங்கள் அவர்களோடு இருந்தன. அவர்கள் சூளையை திறந்த போது மனுஷகுமாரன் போன்று ஒருவர் அவர்கள் மத்தியில் இருக்க கண்டார்கள். அதுதான் 6வது புலன். அக்கினி அதை எரித்து போடாது. ஆமையா, அது அந்த 6வது புலன் தான். ஒரு சமயம் அந்த அப்போஸ்தலனாகிய பேதுரு சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருந்தான். அடுத்த நாள் அவன் தலையை வெட்டி போட இருந்தார்கள். அங்கே யோவான் மார்க் வீட்டிலே அவர்கள் ஒரு ஜெப கூட்டம் நடத்தினார்கள். அந்த 6வது புலன் அந்த சிறைச்சாலையை சுற்றி ஒன்று சேர ஆரம்பித்தது. அங்கே அவன் ஜெபத்தினால் மூடப்பட்டான். அந்த 6வது புலன் கிரியைக்குள்ளானது. அக்கினி ஸ்தம்பம் ஜன்னலின் வழியாக உள்ளே வந்து பேதுருவை தொட்டு சீக்கிரமாக எழுந்து இங்கிருந்து வெளியே போ என்று சொன்னது. 6வது புலன் அந்த சிறிய படகு தண்ணீரால் நிரம்பிய போது அந்த மகா பெரிய கடலிலே பரிசுத்த பவுல் மூழ்காதபடிக்கு காத்துக் கொண்டது அந்த 6வது புலன் தான். அவனை மூழ்கப்படாது தடுத்து காத்தது அந்த 6வது புலன் தான். அந்த மேம்பட்ட புலன் தான். சர்ப்பமானது அவனை கருத்தில் கடித்த போது அவன் அதை நெருப்பில் உதறி தள்ளி போட செய்தது அந்த 6வது புலன் தான். அதை செய்தது 6வது புலன் தான். இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினது அந்த 6வது புலன் தான். அவர்கள் அவரை அடக்கம் செய்த பிறகு அந்த 6வது புலன் தான் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினது. ஏனென்றால் அவர் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்தார். இந்த சரீரத்தை அழித்து போடுங்கள், நான் அதை 3 நாளைக்குள்ளே மறுபடியும் எழுப்புவேன். ஏனென்றால் நான் என்னுடைய பரிசுத்தவானின் அழிவை காண விட்டேன், அவருடைய ஆத்மாவை பாதாளத்திலும் விடேன் என்று தாவீது சொல்லி இருக்கிறார். அது அந்த மேம்பட்ட புலன். இந்த மற்ற புலன்களின் விவாதங்களை எல்லாம் தூக்கி எறியுங்கள். இயேசு கிறிஸ்து தந்த மேம்பட்ட புலனை, விசுவாச புலனை விசுவாசியுங்கள். அந்த அதே புலனினால் ஒன்றும் இல்லாமல் இருந்த போது தேவன் பேசினார். அந்த புலன் என்ன? அந்த மேம்பட்ட புலன் தேவனாயிருந்தது. உனக்குள் இருக்கின்ற தேவனுடைய விசுவாசம் அந்த மேம்பட்ட புலனை உனக்கு கொடுக்க உனக்குள்ளாக வந்த தேவனுடைய பகுதி அது. அந்த அதே மேம்பட்ட புலனினால் இல்லாததும் காணப்படக்கூடாததுமான காரியங்களை ஒன்று திரட்டி தேவன் இந்த உலகத்தை உருவாக்கினார். அவர் தம்முடைய வார்த்தையை பேசினார், அவருடைய வார்த்தையை விசுவாசித்தார். ஒரு உலகம் உண்டாகி உருள ஆரம்பித்தது. மகிமை. அந்த 6வது புலன் மேம்பட்ட புலன். ஓ தேவனே, என் மேல் ஊற்றும். எனக்கும் அது தேவையா இருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் அதை தாரும். உம்முடைய 6வது புலனை என் மேல் ஊற்றும். என்னுடைய 5 புலன்களையும், என்னுடைய சொந்த அறிவையும், எண்ணங்களையும், எல்லா விவாதங்களையும் தூக்கி எறிந்து என்னை உமக்கு ஒப்புவிக்க கர்த்தாவே நான் சித்தமாயிருக்கிறேன். உம்முடைய வார்த்தையே சத்தியமாயும் மற்ற எல்லா மனுஷனுடைய வார்த்தையும் பொய்யா இருப்பதாக. எல்லா விவாதமும் எல்லா சந்தேகமும் புறம்பாகுவதாக. மேம்பட்ட புலனை கொண்டு நான் நடப்பேனாக. பரிசுத்த ஆவியின் புலனை கொண்டு. உங்களுக்கு அது தேவையில்லையா? அந்த காரியம்தான் நமக்கு தேவை. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக நண்பனே. அதுதான் உனக்கு தேவையானது. அந்த மேம்பட்ட புலன் அவர் அதை தருவார் என்று அது அறியும், அதை ஒப்புக்கொள்ள செய்யும். ஏனென்றால்
தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆறாவது பலனானது, தேவன் தம்முடைய வார்த்தையை காத்துக் கொள்கிறார். நான் என்னை அவருக்கு அர்ப்பணிக்கிறேன், என்னிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் நான் ஒப்புவிக்கிறேன். என்னுடைய புலன் சொல்லுகின்றது, தேவனுடைய வார்த்தையின் பெயரில் உள்ள என்னுடைய விசுவாசம் இதை நிறைவேற பண்ணும் என்று சொல்லுமாயின், அப்பொழுது எதுவா இருந்தாலும் அது அதற்கு முன்னர் இல்லாதது போன்று அது முரணானது என்று அழையுங்கள். ஆபிரகாம் தேவனை சந்தித்தான். நீ சாராளின் மூலமாக ஒரு குமாரனை பெற்றுக் கொள்ள போகின்றாய் என்று தேவன் சொன்னார். அவனுக்கு 75, அவளுக்கு 65. ஆபிரகாம் எல்லாவற்றையும் இல்லாதது போன்றும் அதற்கு முரணானது என்றும் ஏதோ இல்லாதது போன்றும் அழைத்தான். அவன் தேவனை கண்டது போல நடந்தான். அவன் விசுவாசித்தான். அவனுக்கு அல்லவென்றும் எல்லா விவாதங்களையும் ஏதுவாயிருந்தாலும் முரணானது என்று அழைப்பான். ஒருவேளை வைத்தியர், ஏன் ஆபிரகாமே அதை செய்வதற்கு நீ மிகவும் வயது சென்றவனாய் இருக்கின்றாய் என்று சொல்லி இருக்கலாம். அந்த வைத்தியர் என்ன சொன்னானோ, யாராவது என்ன சொன்னார்களோ, அவனுடைய சொந்த புத்தி என்ன சொன்னதோ, மற்றவைகள் என்ன சொன்னதோ, அவை ஒன்றும் எவ்வித வித்தியாசத்தையும் அவனுக்கு உண்டாக்கவில்லை. தேவன் தான் சரி, அவன் அதனோடு இசைந்திருந்தான். அதுதான் ஆறாவது புலன், மேம்பட்ட புலன். தேவனே அதை எனக்கு தாரும், தேவனே நான் அதை அதிகமாய் உடையவனாய் இருந்து அவருடைய ஜனங்களுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பதே என்னுடைய ஜெபமாய் இருக்கிறது. இன்று காலையில் அந்த சிவப்பு நிறத்தலை குழந்தையை கொண்டு வந்து நின்று கொண்டிருக்கும் போது கண்ணீர் தார தாரையாக அவளுடைய கண்ணங்களில் வழிந்தது. நான் சகோதரியை என்ன காரியம் என்று கேட்டேன். அவள், சகோதரன் பிரண்ணாம், இந்த பிள்ளைக்கு லூக்கிமேனியா இருக்கிறது என்றால் ஏதோ எழும்புகிறதை நான் உணர்ந்தேன். ஓ, அவர் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். இங்கே அதிக நாட்களுக்கு முன்பல்ல, நானும் பில்லியும் வீதியில் ஒரு காரை ஓட்டிக் கொண்டு போய் கொண்டிருந்தோம். சில கருத்த பையன்கள் ஒரு காரை வேகமாக ஓட்டிக் கொண்டு வந்து இன்னொரு காரை பக்கவாட்டில் உராய்த்து வண்டியானது சுற்றி சுற்றி வட்டமிட ஆரம்பித்து பயன்களை எல்லாரையும் தூக்கி வீதியிலே ஏறிய ஆரம்பித்தது. ஒரு சிறிய பையன் காருக்கு அடியில் அவனுடைய முதுகு பக்கமாக கார் மேலே இருக்கும்படியா சிக்கிக் கொண்டான். பையன்கள் எல்லாரும் குதித்தெழுந்து அந்த வண்டியை தூக்கி அவனை வெளியே எடுக்க பிரயாசித்தார்கள். அவனோ, ஓ தயவு செய்து வேண்டாம், என்னுடைய முதுகு உடைகிறது, செய்ய வேண்டாம், நீங்கள் என்னை கொண்டு போடுவீர்கள், நீங்கள் என்னை கொண்டு போடுவீர்கள், நீங்கள் அதை செய்ய வேண்டாம் என்று சொன்னான். அவர்களோ, ஓ நாங்கள் அதை உன் மேலிருந்து எடுத்தாக வேண்டும், தீப்பிடிக்க போகிறது என்றார்கள். அதை அசைக்காதே, நீங்கள் என்னை மரணத்துக்குள்ளாக நசுக்குகிறீர்கள், அதை செய்ய வேண்டாம், அதை செய்ய வேண்டாம் என்றான் அவன். நான் கீழே குனிந்து, மகனே நீ ஒரு கிறிஸ்தவனா என்று கத்தினேன். அவன் இல்லை ஐயா என்றான். நீ இப்போது ஜெபம் செய்வது நலம் என்றேன். அவன் ஆமையா என்றான். ஆறாவது புலன் கிரியைக்குள்ளானது. அந்த காரை சுற்றி பின்னாக வந்தேன். நியாய தீர்ப்பு வரும் வரை நான் ஒருபோதும் அதை அறியேன். ஆனால் திடீரென்று அந்த வண்டி சடக்கென்று அவன் மேலே ஏறி அவனை விட்டு அப்புறம் போயிற்று. அவன் குதித்தெழுந்து சுகமாக காணப்பட்டான். அது என்னவா இருந்தது? ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். நாங்கள் திரும்பி வந்து கொண்டிருந்தோம். ஒரு வாலிப கருத்த ஸ்திரீ ஒரு பெரிய பிளைமோத் காரை சுமார் 400 மைல்கள் வேகத்தில் ஓட்டிக்கொண்டு வந்தாள். அவள் ஒரு நல்ல வேகத்தோடு தான் ஓட்டிக்கொண்டு வந்தாள். நான் அந்த காரை பார்த்தேன். அவளுடைய கிராங்க் கேஸின் நீண்ட பகுதி ஒரு மரத்திற்குள் பாய்ந்து விட்டது. நானும் பில்லியும் வண்டியை நிறுத்தினோம். மிகவும் பணிவும் வழக்கமான வீதி இன்னும் தாண்டி இருக்கிறது. ஆனால் அப்பொழுது வீதி நன்றாக காய்ந்துதான் இருந்தது. காற்றானது மின்னசோட்டாவில் அந்த வண்டியையே ஓரமாக கொண்டு போகும் அளவிற்கு கடினமாக வீசிக் கொண்டிருந்தது. பில்லி, உனக்கு நினைவிருக்கின்றதா? நான் அவளிடமாய் ஓடினேன். அங்கே அவள் உட்கார்ந்து கொண்டிருந்தாள். நான் மரித்துக் கொண்டிருக்கிறேன், நான் மரித்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னாள். அவர்கள் ஆம்புலன்ஸ் வண்டியை அழைத்தார்கள். ஆம்புலன்ஸ் வந்தது. அதன் பின்பகுதியில் அவர்கள் ஒரு மரித்த மனிதனை வைத்துக் கொண்டிருந்தார்கள். எங்களால் அவளை கொண்டு போக முடியாது என்றார்கள். ஆக அங்கே ஒரு குடியானவன், வேறு யாரையாவது அனுப்புங்கள், சீக்கிரமாக ஒரு ஸ்திரீ மரித்துக் கொண்டிருக்கிறாள் என்றால், நான் அங்கே கிட்டே போய், ஸ்திரீயே ஒரு நிமிஷம் என்றேன். அவள், ஓ என்னை தொடாதே ஐயா, என்னை தொடாதே ஐயா, என்னுடைய முதுகு என்றாள். நான், ஸ்திரீயே நீ ஒரு கிறிஸ்தவளா என்றேன். அவள் என்னை உற்று பார்த்தால், நான் ஒரு சுவிசேஷ ஊழியன் என்றேன். நீ மறுக்கின்றாய் என்றால் உனக்கும் தேவனுக்கும் காரியங்கள் எப்படி இருக்கின்றது? அவள், ஐயா இப்பொழுதே நான் சரியாக்கிக் கொள்ள விரும்புகின்றேன் என்றால். ஆறாவது புலன் கிரியைக்குள்ளானது. தேவ வல்லமை இறங்கி வந்தது. ஒருவருடைய ஒத்தாசியுமின்றி அவ்வளவாக என் வண்டியை விட்டு இறங்கி கீழே வந்தாள். தேவனுடைய வல்லமை அங்கே இருந்தது. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். நாம் விசுவாசத்தினால் நடக்கிறோம், நாம் விசுவாசத்தினால் ஜீவிக்கிறோம், விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். நாம் அந்த விதமாகத்தான் ஜீவிக்க வேண்டும். எத்தனை பேருக்கு ஆறாவது புலன், மேம்பட்ட புலன் அதிகமாக உடையவளாய் இருக்க விரும்புகிறீர்கள்? அப்படியானால் நாம் ஜெபிக்கும் போது யாவரும் தலைவணங்குவோம். விலையேற பெற்ற கர்த்தாவே, எங்கள் தேவனே, எங்கள் பிதாவே, நீர் எங்களுக்கு அவ்வளவு நல்லவராயிருக்கிறீர். நாங்கள் இந்த உலகத்தில் ஜீவிக்கவும் நடக்கவும் இந்த பூமியை உணரவும்
நீர் எங்களுக்கு ஐம்பலன்களை கொடுத்தீர். எங்களுடைய கரங்களால் தொடக்கூடியதும் உணரக்கூடியதும் எங்கள் கரங்களால் உணர முடிந்த காரியங்கள் நாங்கள் கேள்வியுறும்படியாய் எங்களுக்கு கேள்வியை கொடுத்தீர். அதை குறித்து நாங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறோம். தேவனுடைய வார்த்தையை நாங்கள் செவியில் கேட்பதற்காக அதன் மூலமாக விசுவாசம் கேள்வியினால் வரும். தேவனுடைய வார்த்தையை கேட்பதனாலே இந்த 6 புலன்களுக்காக கர்த்தாவே நாங்கள் நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோம். எங்கள் ஜீவிய நாட்கள் எல்லாம் நாங்கள் அதை உபயோகிக்கும்படியாய் செய்யும். இந்த மேம்பட்ட புலன், இந்த விசுவாச புலன் ஒரு விசுவாசிக்கு சொந்தமானது. ஏனென்றால் விசுவாசிப்பதற்கு ஏதுவாக அது அவனுக்கு அத்தியாவசியமாய் இருக்கிறது. கர்த்தாவே அதை அதிகமாய் எங்களுக்கு தாரும். ஓ சுத்திகரியும் கர்த்தாவே, எங்களை சோதித்து உம்முடைய நன்மையால் உம்முடைய வல்லமையால் நிறையும். எங்கள் ஜீவியத்தின் நாட்கள் எல்லாம் 6வது புலனினால், விசுவாச புலனினால் நடக்கும்படியாய் செய்யும். அப்புலன் இயேசு கிறிஸ்துவினால் மட்டுமே கொடுக்க முடியும். அதற்காகவே நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் அதை பெற்றுக் கொண்டோம். எங்கள் இதயத்தில் எந்தவித சந்தேகமும் இன்றி விசுவாசிக்கும்படியாய் செய்யும். அது நிறைவேறி தீரும் என்று நீர் வாக்களித்திருக்கிறீர். தங்கள் கரங்களை உயர்த்தி இருக்கிறவர்கள் கர்த்தாவே, அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவர்களுக்கு தேவை இருக்கிறது. அவர்களுக்கு என்ன தேவை என்று நீர் அறிவீர். அவர்கள் ஒவ்வொருடையதும் அவர்கள் யாவற்றையும் நிறைவேற செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். அது நிறைவேற வேண்டும் என்பதே அவர்களுடைய வாஞ்சை. இயேசுவின் நாமத்தினால் நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆமென். பிதாவில் விசுவாசம், குமாரனில் விசுவாசம், பரிசுத்தாவியில் விசுவாசம், இவைகள் 3 ஒன்றே. பேய்கள் அடங்கும், பாவிகள் விடுத்தெழுவர். ஏகோவாவில் விசுவாசம் எதையும் அசைக்கும். இதற்கு முன்பாக நீங்கள் எப்பொழுதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இப்பொழுது ஒரு நிமிஷம் இன்னிசைகள் இல்லாமல் பிதாவில் விசுவாசம், குமாரனில் விசுவாசம், பரிசுத்தாவியில் விசுவாசம், இவைகள் 3 ஒன்றே. பேய்கள் நடுங்கும், பாவிகள் விடுத்தெழுவர். ஏகோவாவில் விசுவாசம் எதையும் அசைக்கும். அது சரிதான். விலையேற பெற்ற விசுவாசம், விலையேற பெற்ற மகிமையான விசுவாசம். தேவனே, எனக்கு விசுவாசம் தாரும். விசுவாசத்தினாலே ஆபிரகாம், விசுவாசத்தினாலே ஈசாக்கு, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினை காட்டிலும் ஒரு மேன்மையான பலியை செலுத்தினான். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஓ, எப்படி எங்களுக்கு விசுவாசம் தேவையாயிருக்கிறது. நான் அவரை நேசிக்கிறேன். எனக்கு அதிகம் விசுவாசம் தேவையாயிருக்கிறது. இந்த வாழ்க்கையிலும் வரவிருக்கும் புதிய வருஷத்திலும் என்னுடைய வாஞ்சை தேவனிடத்தில் அதிக விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பதே. தேவனே, என்னுடைய சிந்தையில் இருக்கும் எந்த சந்தேகத்தையும் எடுத்து போடும். அப்படி ஏதாவது ஒன்று எழக்கூடுமானால் சாத்தான் என்னோடு போராடுகிறான், உன்னோடு போராடுகிறான். அவனுடைய அம்புகளை அவன் நெய்ய முயலுகிறான். ஆனால் எப்போதும் எனக்கு முன்பாக அந்த விசுவாச கேடையும் இருக்கும்படியா செய்யும். தீயவனின் உபாய தந்திரங்களை எல்லாம் எதிர்த்து நிற்கவும் ஊடுருவவும் அவனுடைய அக்கினி ஆஸ்திரங்களை அடித்துக் கொண்டு போகும்படியாய் செய்யும் என்பதே என்னுடைய உத்தமமான விண்ணப்பமாய் இருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சகோதரன் நெவில், ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கின்றதா?